நிறைய குழந்தைங்க இப்போ எடுக்கிறதே கிடையாது. ஸோ அவங்களோட புக் ரீடிங் வந்து என்ஹான்ஸ் பண்ணணுங்கிறதுக்காக நம்மளுடைய அகாடமியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் அவங்க பேரண்ட்ஸ் அவங்க வந்து படித்து ரசித்த புக்ஸை வந்து இங்கே ஷேர் பண்ணுவாங்க. அதுவும் மந்த்லி ஒன்ஸ் பண்ண ஆரம்பிச்சோம். அப்போ இது ரெண்டும் கொடுத்தாச்சு, ஹெல்த் இதுக்கெல்லாம் கொடுத்துட்டோம், மைண்டுக்கு ஏதாவது கொடுக்கணும், பாடிக்கு ஏதாவது நம்ம கொடுக்கணுன்ற ஒரு தாட்ல வந்த ப்ரோக்ராம் தான் நல்வாழ்வு அப்படிங்கிற டேர்மே சடனாக காயின் ஆனதான் என் மைண்டில். ஓகே இது பண்ணலான்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த பேரண்ட் ஓகே அப்படின்ட்டாங்க. ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆனதான் இன்னைக்கு வந்து 21வது செஷன் நம்ம இன்னைக்கு நல்வாழ்வுல இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க. ஸோ இதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் யாஸ் அகாடமி சார்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் மக்களுக்கு அடுத்து வேற ஏதாவது செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, நிறைய ஃபீல்ட் ஆஃப் சர்வீஸ், ஃபீல்ட் ஆஃப் ஒர்க் எல்லாமே இருக்கு. ஆனா எல்லாருக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் தேவையானது கூட சில சமயம் தெரியாம போயிடுது. அதை வந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கொண்டு போய் ரீச் பண்ண வைக்கணும் அப்படின்னு தெரிந்து தெளிவோங்க ஒரு ப்ரோக்ராம். ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் எல்லாருக்கும் கிரியேட் பண்ண தெரியாது. ஸோ அந்த செஷன்ல அதை சொல்லி கொடுக்கும்போது நிறைய பேருக்கு அது ஒரு நாலேஜ் கேதரிங்கா இருக்கு. ஸோ ஈவன் ஒரு அப்புறம் வந்து ஃபினான்ஷியல் அவேர்னஸ் நிறைய பேருக்கு இல்லை. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னது போன மந்த் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஆயுர்வேதா பற்றி பேசினாங்க. அப்புறம் வந்து கொஸ்டின்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு இப்படி வெவ்வேறு டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ்ல அந்த தெரிந்து தெளிவோம் அப்படிங்கிற நிகழ்ச்சி, ஈவன் கார்டனிங் பற்றி, ஃபுட்டு ஹேபிட்ஸ் எல்லாமே கொண்டு போகிற மாதிரி. ஸோ தட் பீப்புள் கெட் மோர் அவேர் ஆஃப் வாட் த திங்ஸ், நம்மளை சுற்றி என்ன இருக்கு, என்ன விஷயம் இருக்கு, எதெல்லாம் நம்ம கத்துக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வித்தவுட் எனி நான் ப்ராஃபிட் இது மாதிரி செயல்பட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மளுடைய நல்வாழ்வு ப்ரோக்ராமுக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்கிற வந்திருக்கிற நண்பர்கள் எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை சொல்லி இன்னைக்கு ப்ரோக்ராமுக்கான சீஃப் கெஸ்டோட இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு நான் உங்ககிட்ட ஃப்ளோர் கொடுத்துட்றேன். ஸோ இவங்க வந்து எமர்ஜென்சி மெடிசன் அப்படிங்கிற ஃபீல்டில் 2012 இருந்து இருக்கிறாங்க. அண்ட் ஹீஸ் பீங் ட்ரெயின்ட் பை ப்ரெஸ்டீஜியஸ் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஹி ஹஸ் டன் ஹிஸ் மாஸ்டர்ஸ் இன் ஃபேமிலி மெடிசன் 2015 பை சிஎம்சி வெள்ளூரில் முடிச்சிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட்டாக தோணும். என்னடா எமர்ஜென்சி மெடிசன் ஃபேமிலி மெடிசன் அப்படிங்கும்போது, எமர்ஜென்சி மெடிசன் வெரி குவிக் டெசிஷன் மேக்கிங், அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் எடுக்கக்கூடிய ஒரு மெடிசன். எமர்ஜென்சி மெடிசன் அப்படிங்கிறது அந்த மாதிரியான ஒரு ஃபீல்டு. அடுத்து ஃபேமிலி மெடிசன் அப்படிங்கிறது ஒரு இன்க்ளூசிவ் அப்ரோச், இட் டீல்ஸ் வித் பீப்புள், ஹெல்த், சோஷியோ எக்கனாமிக் கன்சர்ன்ஸ்னு இந்த மாதிரி ஒரு ஃபீல்ட். ஸோ இது ரெண்டையுமே டாக்டர் வந்து ரொம்ப ஸ்பெஷலைஸ்டாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதே ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரொஃபைலாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சமுதாயம் சார்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரிவைவ் ஒன் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம். இட் இஸ் த மெயின் எய்ம் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம் இஸ் டு ரீச் யங் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஜென்ரல் பப்ளிக். எதுக்காக அவங்களெல்லாம் ரீச் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா பேசிக் லைஃப் சப்போர்ட், டாக்டர்ஸ் இல்லாத இடத்துல இமீடியட்டாக ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் இருந்தால் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ட்ரைனிங்கை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரிவைவ் ஒன் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதற்கான வேலைகளில் ஈடுபட்டு இருக்காங்க. அடுத்து ஹி ஆல்சோ லவ்ஸ் டு டூ ஹெல்த் ப்ரொமோஷன் டு பீப்புள் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் வாக்ஸ் ஆஃப் லைஃப். அதே மாதிரி ப்ராக்டிக்கல் நாலேஜை ஷேர் பண்ணுறதுக்கு அதிகமான ஒரு இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் எப்படியெல்லாம் அந்த இதை வந்து நல்லா டெவலப் பண்ணி நம்ம வந்து அப்ளை பண்ணோம் நம்ம லைஃப்லனா we can bring a healthy and happy living அப்படிங்கிறதுக்காக நிறைய வந்து சார் பண்ணிட்டு இருக்காங்க. கூடவே he is more interested towards, இதெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேதர் பண்ண இன்ஃபர்மேஷன் சார், அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் டு யுவர் ப்ரொஃபைல். he is so much interested into music and international movies, and also he is moreover interested towards the gadgets related with music, musical instruments, and every month they used to meet in Ink Studio to share the music இது எல்லாமே. And I have known through Red Fort, அப்போ வந்து டாக்டர் நான் பேசுனதில்லை, பட் he has participated in so many programs, ஸ்பெஷலாக டாக்டர்ஸ் வச்சு நடத்த ஒரு ப்ரோக்ராம்ஸ், ஒரு மேரத்தான் மாதிரி நடந்தது, அதில் கூட டாக்டர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. there are so many noble works he is doing. ஸோ சிம்பிளாக டாக்டரை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்லணும் அப்படின்னா I'll just like to quote with 3 lines. Dr. Prabuja is a doctor by profession, a singer and musician by passion, and a humanitarian in his mission and vision. So very happy to welcome Dr. Prabuja to our forum, Yas Academy's Nalvalvu. Thank you so much for accepting and giving your speech today, sir. Thank you so much, and the floor is yours, sir. Thank you. Thank you so much, Lavanya ma'am. ஸோ இந்த அகாடமி நேமே ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக இருக்குது, யா அகாடமியில். ஸோ எங்கள்கிட்ட எப்பயுமே வர பேஷண்ட்ஸ் கேட்பாங்க, டாக்டர் இந்த கேஸ் பார்த்துருக்கீங்களா, யா அப்படின்னு, இப்படி வந்திருக்கு, இந்த ப்ராப்ளம் இருக்குது, ட்ரீட் பண்ணிடுவீங்களா, யா அப்படிம்போம். அது மாதிரி எனக்கு அது தோணுச்சு எனக்கு. ஏன்னா வி கான் சே நோ டு எனி ஒன். மற்ற டிபார்ட்மெண்ட்டில் கூட இது கஷ்டங்க அப்படின்னா சொல்லலாம், பட் எமர்ஜென்சியாக ஒரு பேஷண்ட் வரும்போது எதுவாக இருந்தாலும் நாங்கள் எஸ் சொல்லிட்டு தான். அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட்ங்கிறது ஒரு ரொம்ப பல விஷயங்கள்ல நம்ம வந்து முன்னோடியா நிறைய மாடர்னா நம்ம திங்க் பண்ணி பயங்கர ஃபாஸ்டா எவால்வ் ஆயிருக்கு. அது மியூசிக்கா இருக்கட்டும், சயின்டிபிக் ஃபீல்ட்ல மற்ற ரிசர்ச்சா இருக்கட்டும்,
மத்த பிரான்ச் ஆஃப் மெடிசினா இருக்கட்டும். பட் எமர்ஜென்சி மெடிசின் மட்டும் இன்னைக்கும் வந்து நான் ஒரு எமர்ஜென்சி ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொன்னா, அது சரி அப்போ ஸ்பெஷலிஸ்ட் எதுல அப்படிம்பாங்க. எந்த ஃபீல்டுல அப்படிம்பாங்க திருப்பியும். ஸோ இன்னைக்கும் வந்து நம்ம ஒரு மாடர்ன் சிட்டிலயே வந்து நான் என்ன அறிமுகப்படுத்திக்கும்போது, திருப்பி அவங்கள எக்ஸ்ப்ளைன் பண்ணி, இதெல்லாம் பண்றோம், நாங்க இதெல்லாம் பண்ணுவோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம்னு சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா, அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் எங்க ஃபீல்டும் தான். ஏன்னா, எப்பயுமே கேஷுவாலிட்டின்னு வி ஹவ் நேம்ட் இட். முன்னாடி நீங்க பார்த்தீங்கன்னா. ஸோ கேஷுவலா இருக்கிற ஒரு இது, எல்லாரும் டீ குடிக்கிற நேரத்தில வந்து பேசுற ஒரு இடம். அப்புறம் வந்து ஸ்டூடண்ட்ஸ வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. ரொம்ப சின்ன யங் ஸ்டூடண்ட்ஸ. ஸோ அவங்க வந்து ரிலாக்ஸ் பண்ணி கேஸ் இல்லாதப்ப பேசிட்டு இருக்கிற இடமாவே தான் பிராக்டிகலா இருந்திருக்கு ஹிஸ்டரியில. ஸோ அ எஸ்பெஷலி இந்தியால வந்து வி ஹவ் டேக்கன் சோ லாங் டு டேக் இட் சீரியஸ்லி. பட் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, மத்த எல்லா டிபார்ட்மென்ட்டுக்கும் இல்லாதத விட ரொம்ப ஃபாஸ்ட்டா டிசிஷன் மேக்கிங், ரொம்ப ப்ரிசைஸா யூ ஹேவ் டூ மேக் த டெசிஷன். ஏன்னா எங்களோட கோர்ஸ் மாஸ்டர்ஸ் இன் எமர்ஜென்சி மெடிசினே வந்து அ இஸ்ரோ கூட தான் வந்து டீம் அப் பண்ணி தான் அந்த கோர்ஸே வந்து ரன் ஆகுது. ஸோ வந்து அவங்க அந்த ஸ்பிளிட் செகண்ட் டெசிஷன் மேக்கிங்கு, அதோட அல்கோரிதம் எப்படி பண்ணா வந்து பெட்டரா இருக்கும், அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து அவங்க இது பண்றாங்க. ஸோ வந்து அவ்ளோ இம்பார்ட்டன்ட்டா வந்து க்ரூஷியல் டெசிஷன்ஸ் வந்து நம்ம அந்த டைம்க்குள்ள எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அது மாரி ஒரு விஷயம். ஸோ அதனால தான் வந்து எமர்ஜென்சி மெடிசின் இஸ் வெரி க்ரூஷியல். ரொம்ப ஒரு ஒரு சேடான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ரிஷி அப்படின்னு ஒருத்தர் வந்து ராமச்சந்திரால அ புரொஃபசர் தெரிஞ்ச ஒரு புரொஃபசரோட அவங்க ரிலேட்டிவ் அவரு. அவருக்கு என்ன ஹேபிட்னா, டெய்லி படிப்பாரு. பயங்கரமா மெடிசின் படிப்பாரு. 2ண்ட் இயர் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருந்தாரு. ஸோ நல்லா படிச்சுட்டு ஒரு 10, 10:30க்கு அவருக்கு எப்படி ஒரு டீ குடிப்பாங்க, காஃபி குடிக்கிற மாரி அவருக்கு வந்து அவரோட ஸ்போர்ட்ஸ் பைக் எடுத்துட்டு ஃபாஸ்ட்டா ஒரு ரைடு போயிட்டு ரிட்டர்ன் வர்றது வந்து அவருக்கு ஒரு ரெகுலரான ஒரு வழக்கமா இருந்தது. ஏன்னா நெறைய டாக்டர்ஸ் வந்து ஒரு ரொம்ப அந்த படிக்கிற டைம்ல வேற மாரி இருப்பாங்க. ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறம் எனக்கே என்னால என்ன ஃபீல் பண்ண முடியும். ஸோ படிக்கிற டைம்ல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. ரொம்ப ஒரு ஆம்பிஷியஸா இருப்பாங்க. ரொம்ப காம்படிட்டிவா இருப்பாங்க. ஸோ ஒருத்தருக்கு அது மாரி கிரேசியான சில ஹேபிட்ஸ் இருக்கும் படிக்கும்போது. சில பேர் லேட் நைட் படிப்பாங்க. சில பேர் காலையில எந்திரிச்சு படிப்பாங்க. நம்ம மத்த ஸ்டூடண்ட்ஸ்லயும் அது பார்க்கலாம். ஸோ இவருக்கு இப்படி ஒரு ஹேபிட் இருந்தது. அது மாரி ஒரு நாள் படிச்சுட்டு ஃபாஸ்ட்டா போகும்போது, ஏதோ ஒண்ணு பேலன்ஸ் மிஸ் ஆயிட்டு ஹிட் அ ட்ரீ. அன்பார்ச்சுனேட்டா போயிட்டு அந்த ரேசிங் பைக்ல போயிட்டு ஒரு ட்ரீல ஹிட் பண்ணிட்டாரு. பண்ணிட்டு ஹி ஹஸ் ஹெட் இன்ஜுரி கூட பெருசா இல்ல. பட் டைரக்ட்டா போய் செஸ்ட் வந்து ஒரு ட்ரீயோட இதுல வந்து இடிச்சிருச்சு. ஸோ அ எங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கரெக்ட்டா தெரியல. பட் அவங்க போனது வேற ஒரு சென்டர். ஒரு பிரிலிமினரி ஒரு பிரைமரி சென்டர் தான் போயிருக்காங்க. பட் அவங்களையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. அங்க இருந்த என்ன ரிசோர்ஸ் இருந்ததோ, அங்க இருந்த நாலேட்ஜ் என்னவோ, அங்க இருந்த டாக்டர்ஸ்க்கு என்ன முடியுமோ அவங்க பண்ணாங்க. பட் எமர்ஜென்சியா மோஸ்ட் ப்ராபப்ளி அதுல வந்த கண்டிஷன் வந்து அந்த லங்ஸ்ல ஹிட் ஆனதுல இமிடியேட்டா வந்து எய்தர் பிளட் கிளாட் அத சுத்தி ஹார்ட்ட சுத்தி ஆயிருக்கலாம். இல்ல லங்ஸ்லயே வந்து டேமேஜ் ஆயிட்டு ஏர்க்கு பதிலா பிளட் ஃபில் ஆயிருக்கலாம். ஸோ அதுக்கு வந்து இமிடியேட்டா பண்ண வேண்டியது சில ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஸோ இமிடியேட்டா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ட போட்டு நம்ம வெளியிலேருந்து பங்க்சர் பண்ணி அந்த லங்ஸ வந்து ரிலீவ் பண்ணோம். அது வந்து இட்ஸ் அ லைஃப் சேவிங் ப்ரொசீஜர். அன்பார்ச்சுனேட்லி அவருக்கு அங்க கிடைச்ச கேர்ல அது பண்ண முடியல அவங்களால. அப்புறம் அங்கேருந்து கார்டியாக் அரெஸ்ட் ஆயிட்டு எங்கள்ட்ட கூட்டு வந்தாங்க. பட் இட் வாஸ் வெரி லேட். ஸோ அவ்ளோ லைஃப்ப வந்து சேவ் பண்ணியிருக்க வேண்டிய ஒரு டாக்டர் வந்து ஹி பாஸ்ட் அவே 2ண்ட் இயர் எம்பிபிஎஸ். அது வந்து எங்களுக்கே ரொம்ப சேடா இருந்தது. பிளஸ் அவங்களோட ஆன்டி வந்து எங்களுதுல ஒரு முக்கியமான புரொஃபசரு. ஸோ அது மாரி நெறைய விஷயங்கள் அவ்ளோ எந்தூசியாஸ்டிக்கான ஒரு ஸ்டூடண்ட். இன்ட்ரெஸ்ட்டா படிச்சுட்டு இருந்தாரு. ஸோ வி லாஸ்ட் ஹிம். இட்ஸ் அ வெரி சேட் திங். ஸோ அது மாரி ஒரு விஷயங்கள்ல தான் வி லேர்ன் அண்ட் எவால்வ். நம்ம ஃபீல்டே அப்படிதான். நம்ம மெடிசினும் அப்படிதான். அண்ட் இட் வாஸ் அன்பார்ச்சுனேட். அந்த டைம்ல யாரு ஹெல்ப் பண்ணாங்களோ, என்ன பண்ண முடிஞ்சதோ அவங்க பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் வந்து வி குட் ஹவ் டன் இட் பெட்டர். இப்ப அந்த சென்டரும் ட்ரெயின் ஆயி, அந்த சென்டர்லயும் இந்த ப்ரொசீஜர் பண்றதுக்கு ட்ரெயின் ஆயிருந்தாங்க. ஒரு பிசிஷியன், ஒரு டாக்டர், ஒரு நர்ஸ் ட்ரெயின் ஆயிருந்தாங்கன்னா, ஈவன் தே குட் ஹவ் சேவ்ட் ஹிம். ஸோ அந்த மாரி நெறைய லேர்னிங்ல தான் எங்களோட ஃபீல்டே எவால்வ் ஆகுது. ஸோ வந்து வாட் வி கால் இஸ் பிளாட்டினம் மினிட்ஸ்ம்போம். ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் அண்ட் கோல்டன் ஹவர்ன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க 1 ஹவர்க்குள்ள. ஸோ அந்த இமிடியேட்டா அந்த டைம்க்குள்ள நம்ம என்னென்ன செய்றோமோ, இட்ஸ் வெரி க்ரூஷியல் அண்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான் வந்து எமர்ஜென்சி மெடிசின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்மள்துலயே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து 2005ல வந்து நம்ம ஸ்லைட் போயிடலாம். நெக்ஸ்ட். ஸோ எங்களோட ஈவன் யூஜில படிக்கும்போது எங்களுக்கு எப்படி கிளாஸ் எடுத்தோம், ஒரு 15 மினிட்ஸ் தான் எங்களுக்கு இத பத்தி எமர்ஜென்சி பத்தி எடுத்திருப்பாங்க. அந்த மெயின் கரிக்குலம்ல. அதுல வந்து நீங்க இந்த சிபிஆர் அந்த பார்த்திருப்பீங்க இல்லையா? கை வச்சுட்டு பம்ப் பண்ணுவாங்க செஸ்ட் மேல. ஸோ அது மாரினா பண்ணும்போது ஷாக் ட்ரீட்மென்ட்ல
0.001% தான் சான்ஸ் இருக்கு லைஃப் சேவ் பண்றதுல அப்படிங்கிற மாதிரி தான் எங்களுக்கு டீச் பண்ணாங்க. ப்ராப்ளி அந்த வருஷமும் வேற ரொம்ப முன்னாடி பண்ணாங்க. பட் ஸ்டில் வந்து அதுக்கான சான்சஸே பெருசா இல்ல அப்படின்னாங்க. பட் இன்னைக்கு டே டு டே லைஃப்ல வந்து அந்த வெறும் பேசிக் லைஃப் சப்போர்ட் கொடுத்தே நிறைய லைஃப்ஸ் வந்து we are bringing back. Some people even walk healthily outside discharge ஆயிட்டு. ஸோ வந்து டெஃபினட்டா வந்து இட் கிரியேட்ஸ் அ லாட் ஆஃப் இம்பாக்ட் இன் லைஃப்ஸ் ஆக்சுவலி. பட் வந்து அதை பத்தி அந்த ஃப்ரெட்டர்னிட்டிக்கே வந்து அவேர்னஸ் அண்ட் அதை பத்தின ஒரு இது வந்து கம்மியா தான் இருந்திருக்கு. நான் சொன்ன மாதிரி மற்ற ஃபீல்டில் தான் தேர் மேக்கிங் ஹியூஜ் மணி இஸ் தேர், ஹியூஜ் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் ஆர் தேர், ஹியூஜ் எவால்விங் டூல்ஸ். இப்போ ரோபோட்டிக்ஸ் வரைக்கும் வந்துருச்சு. அது எவ்வளோ தூரம் ஒரு சர்ஜரிக்கு இம்பார்ட்டண்ட்டா இல்லையாங்கிறது வேற விஷயம். ஆனால் வந்து அது சொல்லிக்கிறதே ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு, ரோபோட்டிக்ஸ்ல நான் பண்ணிட்டேன் சர்ஜரி அப்படின்ட்டு. ஸோ ஏன்னா எல்லா சர்ஜரிக்கும் ரோபோட்டிக் தேவையில்லை. ஸோ அது மாதிரி வந்து நம்ம டெக்னாலஜி மற்ற ஃபீல்டில் இம்ப்ரூவ் ஆக 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 ஸோ அதை நோக்கின ஒரு இதுதான் வந்து போயிட்டு இருக்கு மெடிசன்லயே. பட் வந்து வாட் ஷுட் பி டன், இது மாதிரி லைஃப் சேவிங் மெஷர்ஸ் வந்து ஃபேன்சியா இல்லைனா கூட வி ஹேவ் டு இன்வெஸ்ட் மோர் ஆன் இட். ஸோ அப்படிதான் வந்து ஒரு பிஸ்னஸ் டைக்குன் வந்து ஸ்டான்ஃபோர்டில் இருக்கிற டாக்டர் மகாதேவன் மீட் பண்ணி அப்படிதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அரௌண்ட் 2005 தான் வந்து டாக்டர் ராவ் ஏபி ரங்காராவ் வந்து வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஸ்டார்டிங் த எமர்ஜென்சி மெடிக்கல் சர்வீசஸ். 2005 தான் அந்த 108 டைப் ஆஃப் ஆம்புலன்ஸ் சர்வீஸை ஸ்டார்ட் பண்றாங்க. ஏன்னா அப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா நம்மள கால் சென்டர்ஸ் வந்து வெரி ஆக்டிவ் அந்த மாதிரி ஒரு டைம் பீரியட்ல. ஸோ தேவர் பிளானிங் டு யூட்டிலைஸ் த கால் சென்டர்ஸ். ஏன்னா இட் இன்வால்வ்ஸ் ஹியூஜ் ரிசோர்சஸ், ஹியூஜ் மணி புட் இன் டு இட். ஸோ ஒரு பிலாந்த்ரோபிக்கா வந்து நிறைய பிஸ்னஸ் பீப்புள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு, ஏன்னா இந்த டாக்டருக்குமே புதுசா இருக்கு எமர்ஜென்சி மெடிசன் வந்து எப்படி அந்த அளவுக்கு இது பண்ண முடியும் அப்படின்ட்டு அவருக்கே சேலஞ்சிங்கா இருந்திருக்கு. அவருக்கே பெருசா பிலீஃப் இல்லை. பட் த அதர் நான் மெடிக்கல் பர்சன் ஹேட் அ கிரேட் விஷன். இது மாதிரி எமர்ஜென்சி சர்வீசஸ் கொண்டு வரலாம், நெட்வொர்க்கா அது கொண்டு வந்து ஒரு டீமா வச்சு அது கோஆர்டினேட் பண்ணி குவிக்கா வந்து இப்போ அந்த பர்சனுக்கு வந்து நம்ம நல்ல ஒரு ஹெல்த் கேர் கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இட் வாஸ் வெரி பிரிக் பை பிரிக் தான் பில்ட் ஆயிருக்கு. ஸோ 2005 தான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம், இட்ஸ் அ வெரி சயின்டிஃபிக் திங். பட் ஆஸ்பீஷியஸா வந்து நம்ம நிறைய ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ்ல 108 அப்படிங்கிற நம்பர் வந்து ரொம்ப ஆஸ்பீஷியஸா இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசன்னாலையும் வந்து அந்த 108ங்கிற நம்பரை சூஸ் பண்ணி அவங்க வந்து அதை கோஆர்டினேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து அவங்களுக்குமே அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்குமே அது புதுசாக இருந்திருக்கு. ஏன்னா வெறும் மெடிசன் மட்டும் இல்லை. இப்போ எப்படி நீங்கள் ஒரு கிளினிக்ல போனாலே பார்த்துருப்பீங்க, ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் கோஆர்டினேட் பண்ணுவார், செக்ரட்டரி வந்து இது பண்ணுவாங்க, ஃபார்மசியில் மெடிசன் தருவாங்க, லேப் வந்து உங்க கூட கோஆர்டினேட் பண்ணி எப்போ பிளட் டெஸ்ட் பண்ணும் அப்படிங்கிற டைமிங்கை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, ஃபிசியோதெரபிஸ்ட் இருந்தால் அவங்க ஒரு இதை அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ சர்ஜிக்கல் டீமாக இருந்தனா அவங்க இப்போ ஒரு இம்ப்ளான்ட் எதாவது பண்ணணும்னா அதை ரெடி பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் அ டீம் எஃபர்ட். எப்பயுமே ஒரு சிங்கிள் டாக்டரால் எல்லாமே பண்ணிட முடியாது. அது மாதிரி தான் எமர்ஜென்சியும் வந்து இட் இன்வால்வ்ஸ் லாட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஸ் வெல். ஸோ கோஆர்டினேட் பண்ணுறது, கால் சென்டரை கோஆர்டினேட் பண்ண அவங்களுக்கு அந்த மெடிக்கல் டேர்ம்ஸ் தெரியணும். பதட்டத்தில் இருப்பாங்க பேஷண்ட் அந்த சைடில், அதை அவங்களை கூல் டவுன் பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் இது பண்ணி எவ்வளோ டீட்டெயில்ஸ் முடியுமோ நம்ம வாங்குறதுக்கு ட்ரை பண்ணணும். அந்த டீட்டெயில்ஸாக அவங்க சென்சிபிளாக வந்து மெடிக்கல் டீமுக்கு ஃபார்வர்ட் பண்ணணும். பண்ணிட்டு அவங்க ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அந்த இடத்த போய் ரீச் பண்ணணும். ஸோ ரீச் பண்ணாலுமே நீங்கள் எந்த ஆக்சிடென்ட் சைட் பார்த்தாலுமே வந்து எக்கச்சக்க கூட்டம் இருக்கும். ஸோ அங்கே முன்னாடினா வந்து ஆம்புலன்ஸ் ரிசீவ் பண்ணுற பீப்புளுக்கே த்ரெட்டாக இருந்திருக்கு. நிறைய பேர் இவங்களால காப்பாற்ற முடியாதுன்னு புரிஞ்சுக்காம அப்படின்னா நடந்திருக்கு ஒரு காலத்துல. ஸோ பீப்புளும் நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கும் இது புதுசான விஷயம். நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு ஃபிட்ஸ் வந்தா எப்பயுமே சாவி தான் எடுத்து கொடுப்பாங்க. எமர்ஜென்சியா என்ன பண்ணவங்களுக்கு தெரியாது. தண்ணி கொடுப்பாங்க, எதுனா பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பண்ணுவாங்க. தண்ணி கொடுத்தா குறையேறிடும், பட் தண்ணி கொடுப்பாங்க, சாவியை கையில கொடுப்பாங்க. ஸோ அது மாதிரி இருக்கும்போது அவங்க அவேர்னஸ் இல்லாம நிறைய ஆம்புலன்ஸ் டேமேஜ் பண்ணி அது மாதிரி நடந்திருக்கு இனிஷியல் பீப்புள். சில பேர் காட் ஹில்ஸ்ல இருந்தெல்லாம் ஷிஃப்ட் பண்ணும்போது காட்டை முதுகுல போட்டு பேஷண்ட் அதுல போட்டு அப்படின்னா எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இட்ஸ் வெரி ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். ஈவன் சிஎம்சி வெள்ளூர் கூட மாட்டு வண்டி தான் இருந்தது அப்படிங்கிறாங்க. ஒரு டைம்ல மாட்டு வண்டியில போயிட்டு அவங்க ஒரு கேஸ் பார்ப்பாங்க, ஐராஸ் கட்டர் அப்படிங்கிறாங்க. ஸோ வந்து எல்லாமே ஒரு நெசசிட்டியில தான் உருவாகுது. அவங்களோட சிஎம்சி வெள்ளூரோட ஸ்டோரியுமே அப்படிதான். ஸோ உங்க அப்பா வந்து கைனகாலஜி இதெல்லாம் பார்க்கும்போது விமனுக்கு வந்து ஒரு மேல் கைனகாலஜிஸ்ட்டை பார்க்கறது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு. ஸோ வந்துட்டு திரும்பி போயிருக்காங்க. ஸோ அதுக்காக அவங்க ஐராஸ் கட்டர் வந்து போயிட்டு ஃபாரின் போயிட்டு படிச்சு மெடிசனை படிச்சுட்டு ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி. பாதி வந்து ஃபர்ஸ்ட் பண்ண பல விஷயங்கள் கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் சிஎம்சி வெள்ளூர்ல தான் ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் அது நிறைய விஷயங்கள் ஃபர்ஸ்ட் பண்ணது அங்கே தான். ஸோ ஆரம்பிக்கும் போது எல்லாமே டஃப்பாக இருக்கும். அது மாதிரி தான் எமர்ஜென்சியும் வந்து எவால்வ் ஆயிருக்கு.
ஸோ இஎம்ஆர்ஐங்கிறது ஒரு எமர்ஜென்சி மேனேஜ்மெண்ட் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட், ஜிவிகேன்னு பார்த்துருப்பீங்க ஆம்புலன்ஸ்லலாம். ஸோ அவங்க நிறைய ஸ்பான்சர் பண்ணி இஎம்ஆர்ஐ வந்து ஒரு பெரிய டீமா வந்து டெவலப் பண்ணிருக்காங்க. ரீசெண்டா எங்களோட ஒரு கான்ஃபரன்ஸ்ல கூட அந்த டீம்லேருந்து ஒருத்தர் வந்து இந்த சேலஞ்சஸ்லாம் பத்தி பேசினார். ஸோ எப்படி வந்து அவங்க ஒரு யூகேல ஒர்க் பண்ணும்போது யாரோ ஒருத்தருக்கு ஹார்ட் அரெஸ்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ வந்து இமிடியேட்டா அவங்க லைஃப் சேவிங் மெஷர்ஸ் வந்து யூகேல வந்து பண்ணியிருக்காங்க. அவரும் நம்ம இந்தியன் டாக்டர் ஒருத்தரும் ஃபாரினரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. எப்படி நம்ம சினிமாலலாம் கிடைக்கிற மாரி அந்த லைஃப் சேவ் பண்ணி அவங்க ஆம்புலன்ஸ்ல கூட்டு போன அப்புறம் ஃபுல் அந்த சுத்தி நின்ன பீப்பிள் வந்து அப்ரிஷியேட் பண்ணி கிளாப் பண்ணியிருக்காங்க. தட் வாஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் மொமெண்ட் அப்படிம்பாங்க. எப்படி காந்திஜிக்கு அந்த ஸ்லிப்பர இது பண்ண ஒரு மொமெண்ட் சொல்லுவாங்களோ, அது மாரி எமர்ஜென்சி மெடிசினுக்கு அந்த மொமெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஸோ அவரு தான் வந்து அப்புறம் ஹைதராபாத்ல வந்து 108 கூட நான் ஒர்க் பண்ணி வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் மெட்டீரியலைசிங் இஎம்ஆர்ஐ எல்லாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து எவால்வ் ஆகி ஸ்லோவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவங்க பண்ணி ஒரு சேலஞ்சஸ்லயும் எப்படி பண்ணலான்ட்டு திங்க் பண்ணி எவால்வ் பண்ணி இப்போ வந்து அவ்வளோ ஸ்ட்ரக்சர்டா ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. ஜிபிஎஸ் வரைக்கும் இப்போ வந்து ஆம்புலன்சஸ்ல இருக்கு. ஸோ ஐசியூ ரன் பண்றாங்க ஆம்புலன்ஸ்ல. டிரான்ஸ்பிளான்ட் ஆம்புலன்ஸ் தனியா இருக்கு. பீடியாட்ரிக்கு பிஐசியூ, என்ஐசியூம்பாங்க. அந்த அந்த ஃபெசிலிட்டியான ஆம்புலன்ஸ் தனியா இருக்கு. ஸோ அவ்வளோ விஷயம் வந்து எவால்வ் ஆயிருக்கு. அண்ட் இப்போ வந்து எமர்ஜென்சி மெடிசன் இதையும் தாண்டி இப்போ பில்கிரிமேஜ் ஹில்ஸ்லாம் போறாங்க. ஸோ அவங்களுக்கு ஏத்த மாரி ஒரு டீம் அங்கேயே போயிட்டு, அங்க இருக்கிற ரிசோர்ஸ் வச்சு, அங்க ஒரு சின்ன எமர்ஜென்சி செட்டப் பண்ணி, ஒரு இடத்துலயும் போம்போது அவங்க ஒருத்தருக்கு மெடிக்கல் இல்னஸ் இருக்கும். அதுக்கு ஏத்த மாரி அவங்க ரிசோர்ஸ்லாம் எடுத்துட்டு போயிட்டு, அங்க கூடவே இருந்து ட்ரீட் பண்றவங்கலாம் இருக்காங்க. ஸோ சில பேர வந்து பாதி ட்ரிப்ல நீங்க திருப்பி ஷிஃப்ட் பண்ண வேண்டியிருக்கும். அங்க நீங்க மத்த இடத்துல இருக்க மாரி எல்லா ஃபெசிலிட்டீஸ் இருக்காது. ஸோ அங்க இருக்கிற என்ன ஃபெசிலிட்டீஸோ அத வச்சு மொபிலைஸ் பண்ணி, ஸோ அதெல்லாம் வந்து இன்வால்வ்ஸ் லாட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் கோஆர்டினேஷன். நெறைய பிளான் பண்ணணும். ஒரு ப்ரிப்பேரே இல்லாத ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் நடக்கும். ஒரு ஹெவி விண்ட் இருக்கும். ஸோ அது மாரி பல விஷயங்களுக்கு அவங்க ப்ரிப்பேர்டா இருக்கணும். ஸோ பிரான்ச் அவுட் ஆயிருக்கு இப்ப எமர்ஜென்சி மெடிசினே வந்து ஒரு இது மாரி டிராவல் பண்ற பீப்பிளுக்கு தனியா அங்க ஹில்ஸ்க்கு போறவங்களுக்கு அவங்களுக்கு இருக்கு. பிளஸ் வந்து ஸ்கூபா டைவிங், அக்வாட்டிக் அது மாரி அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் பண்றாங்க. அவங்களுக்கு ஏத்த மாரி எவால்வ் ஆயிருக்கு. ஈவன் இப்போ டாக்டர் ஷானா பாண்டியான்னு ஒருத்தவங்கள மீட் பண்ணேன். வெரி யங் எமர்ஜென்சி பிசிஷியன். அவங்க வந்து ஸ்பேஸ்ல வந்து எப்படி இப்போ போறாங்க இல்லையா? டீம் எல்லாம் நெறைய ரிசர்ச் நடக்க ஆரம்பிச்சுச்சு. ஸ்பேஸ்ல பிசியாலஜி பாடியோட மெக்கானிசம் வந்து எப்படி ஆக்ட் பண்ணுது. ஸோ அதுல ட்ரெயின் ஆறாங்க. ஷி இஸ் கோயிங் டூ கோ டு ஸ்பேஸ். அங்க ட்ரீட்மெண்ட் குடுக்கறது. ஸோ அங்க இருக்கிற நாலேட்ஜ கத்துக்கிட்டு, அத வந்து எப்படி வந்து அந்த சிஸ்டம் வந்து இந்தியா மாரி கண்ட்ரீஸ்ல அப்ளை பண்ணி, அத வந்து எமர்ஜென்சி சிஸ்டம் இன்னும் பெட்டர் பண்றது. இந்த கோஆர்டினேஷன் எல்லாமே வந்து அதுல ரிசர்ச் போயிட்டு இருக்கு. ஸோ வந்து நமக்கு இன்னுமே வந்து ஒரு சின்ன விஷயமா தெரியிற விஷயம் வந்து நல்லா எவால்வ் ஆயிட்டு, வேற ஃபீல்டுல வந்து எமர்ஜென்சி மெடிசின் இஸ் கோயிங். ஸோ அதுல வந்து அ ப்ரீ ஹாஸ்பிட்டல் கேர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து எமர்ஜென்சி கேர் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ல ஸ்டார்ட் ஆற விஷயம் இல்ல. நான் சொன்ன மாரி, இப்போ அந்த ஒரு அடிபட்டாரு இல்லையா? அந்த ஸ்டூடண்ட் வந்து அங்கேயே யார் இருந்தாங்கன்னு தெரிஞ்சிருந்தா, எமர்ஜென்சியா கூட ஒரு நீடில் வச்சு கூட ஒரு பிரிக் பண்ணிட்டு கூட ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் எய்ட் வந்து குடுக்க முடியும். பட் வந்து அதுல ட்ரெயின்டா இருக்கணும். அந்த ஸ்டாஃப் நர்ஸோ இல்ல பிசிஷியன் வந்து ட்ரெயின்டா இருக்கணும். ஸோ இந்தியா மாரி கண்ட்ரில வி கான்ட் செண்ட் ஆம்புலன்ஸ்ல எல்லா ஆம்புலன்ஸ்லயும் ஒரு டாக்டர் அனுப்புறது இட்ஸ் ஹைலி இம்பாசிபிள். ஏன்னா பேஷண்ட் லோட் வந்து ரொம்ப அதிகம். ஸோ வந்து ட்ரெயின் த ட்ரெய்னர்ஸ்ம்பாங்க. ஸோ வந்து நீங்க உங்களுக்கு கீழ வேலை செய்ற ஸ்டாஃப் நர்ஸ், எமர்ஜென்சி டெக்னாலஜிஸ்ட்ன்னு இருக்காங்க. இடிசிடின்னு சொல்லுவோம். எமர்ஜென்சிக்கு தனியா நர்ஸ் ட்ரெயின் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க அது மாரி பீப்பிள வந்து அவங்களும் வந்து எல்லா லெவல்லயும் இருப்பாங்க. சில பேர் எல்லா கேஸ் ஹேண்டில் பண்ண தெரியும். சில பேர் ரொம்ப பேசிக்கா தெரியும். ஸோ அவங்கள வந்து வி ஷுட் கன்டினியூஸ்லி ட்ரெயின் த ட்ரெய்னர்ஸ்ன்னு. ஸோ வந்து நம்ம இல்லாத இடத்துலயும் அவங்கள எம்பவர் பண்ணி, அவங்களால வந்து என்னென்ன பண்ண முடியுமோ அவங்க பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டிங் அவங்க தான் நம்மளுக்கு முன்னாடி. ஸோ எமர்ஜென்சி கேர் பொறுத்தவரைக்கும் இட் ஸ்டார்ட்ஸ் அவுட்சைட் த ஹாஸ்பிட்டல் மோஸ்ட்லி. ஒரு ஆக்சிடென்ட்டா இருக்கட்டும், ஒரு ஃபிட்ஸா இருக்கட்டும், ஒரு சோக்கிங் விக்டிமா இருக்கும். சோக்கிங்னா உங்களுக்கு ஃபியூ மினிட்ஸ் தான் சம்டைம்ஸ் டைம் இருக்கும். இப்போ கூட ரீசென்ட்டா கேள்விப்பட்டோம். நம்ம ஒரு பையன் வந்து வாழைப்பழத்த சாப்பிட்டு வாழைப்பழம் போயிட்டு விண்ட் பைப்ல அடைச்சுக்கிட்டு, அதனால இறந்து போனாங்க. அவருக்கு ஹெல்மிங் மெனிவர்ன்னு ஒரு மெனிவர் இருக்கு. அந்த விஷயம் அந்த பேரண்ட்க்கு எஜுகேட் ஆயிருந்ததுன்னா, மேபி அவரு அந்த பையன காப்பாத்திருக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ வந்து அது மாரி அதனா வந்து நீங்க ஹாஸ்பிட்டல் வர வரைக்கும் கூட சம்டைம்ஸ் வெயிட் பண்ணாது. லைஃப்மே அ இதுவாயிடும். கிரிட்டிக்கல் ஆயிடும். ஸோ லைஃப்க்கு ஏன்னா விண்ட் பைப்புங்கிறதுனால ஃபியூ செகண்ட்ஸ்லயே கூட சம்டைம்ஸ் மோசமாயிடும். ஸோ அது மாரி சோக்கிங் விக்டிம்க்கு, ஒரு ஹார்ட் அட்டாக்கு, ஒரு ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட், கார்டியாக் அரெஸ்ட், அனாஃபிலாக்சிஸ்ன்னு சொல்லுவோம். சில பேருக்கு சில அலர்ஜி இருக்கும் இல்லையா? இப்போ இந்த போலன் கிரைன்ஸ், டஸ்ட் பிளஸ் வந்து சில சீ ஃபுட்ஸ், ப்ரான், ஃபிஷ்
அப்படிங்கிறது சாப்பிடுறது. ஏன்னா அலர்ஜிய பொறுத்தவரைக்கும் எல்லா தடவையும் ஒரே மாரி இருக்காது. இப்போ ஒருத்தருக்கு ப்ரான் ஒத்துக்காதுன்னா கூட, சில டைம் அவர் சாப்பிடும்போது எனக்கு ஒண்ணுமே ஆகல டாக்டர் அப்படிம்பாங்க. ஆனா சில டைம் ரொம்ப சிவியர் அலர்ஜிக் ரியாக்ஷன் வந்துரும். அ எறும்பு கடிச்சிட்டு கூட அலர்ஜி போலாம். வி ஹேவ் ஹிஸ்டரி கவர்ன்மெண்ட் இதுல வந்து எறும்பு கடிச்சு ஒரு பையன் இறந்து போயிருக்கான். ஸோ ஒவ்வொரு பாடியும் அந்த ரியாக்ஷனுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுதுங்கிறது ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அதுவும் ஓவர் தி இயர்ஸ் ஒருத்தருக்கு மைல்டா இருக்கிற அலர்ஜி ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம், 5 இயர்ஸ்க்கு அப்புறம் சிவியர் ஆயிடும். ஸோ வந்து அலர்ஜிக் ரியாக்ஷன் அதுதான் அனஃபிலாக்சிஸ்ன்னு சொல்லுவோம். ஃப்ராக்சர்ஸ் ஸோ எலும்பு எலும்பு முறிவு ஏற்படுது. அது வந்து நம்ம அப்படியே இங்க கூட்டு வர முடியாது. ஸோ அது ப்ராப்பரா நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு இது பண்ணி ஸ்ப்ளின்டிங் பண்ணி கட்டுவாங்க. அப்படி இல்லாத இடத்துல ஸ்கேல் வச்சு சில இடத்துல கட்டுவாங்க. கட்ட அது மாரி என்ன அவைலபிளா இருக்கோ, அவங்கள்ட்ட அவைலபிளா இருக்கிறத வச்சு ஸ்டெபிலைஸ் பண்ணுவாங்க. அது ஏன் ஸ்டெபிலைஸ் பண்றோம்னா, ஆல்ரெடி உடைஞ்ச ஒரு எலும்பு இன்னும் ஃபர்தரா உடையக்கூடாது. அது ஒரு ரீசன். ஏன்னா, எலும்ப சுத்தி ரத்த நாளங்கள்லாம் போகும். பிளட் வெசல்ஸ்லாம் போம்போது, அது மாரி திருப்பி மூவ் ஆயிட்டே இருக்கும்போது, அந்த பிளட் வெசல்ஸ கட் பண்ணிட வாய்ப்பு இருக்கு. அதுவும் தொடைக்குன்னா போறது வந்து ரொம்ப மேஜரான பிளட் வெசல்ஸ். ஸோ அது மாரி ஃப்ராக்சர் ஆகும்போது, திருப்பி டேமேஜ் வந்து அந்த பிளட் வெசல்ஸ டேமேஜ் பண்ணிடுச்சுன்னா, போற ரத்த ஓட்டம் கம்மியாயிடுச்சுன்னா, நீங்க டிராவல் பண்றதுக்குள்ள கூட சம்டைம்ஸ் வந்து கால் அழுகி போறதுக்குனா கூட சான்ஸ் இருக்கு. இன்ஃபெக்ஷனுக்கு சான்ஸ் இருக்கு. ஓப்பன் ஃப்ராக்சர்ஸ் எஸ்பெஷலி. தொடையில கிழிஞ்சிருச்சு, கால் கிழிஞ்சிருச்சு. அதனால வெளியிலேருந்து இன்ஃபெக்ஷன் வந்து தொடைக்கு போலாம். ஸோ மண்ணு அது மாரி விஷயங்கள்லாம் வந்து உள்ள இதுவாகும்போது இன்ஃபெக்ட் ஆகும். ஈவன் நம்ம டான்சர் சுதா சந்திரன் கூட அது மாரி ஒரு அ சரியா கிளீன் பண்ணாம ஒரு இன்ஃபெக்ஷன் ஆயிட்டு தான் ஷி லாஸ்ட் ஹர் லிம்ப். அது மாரி நெறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஸோ வந்து அப்ப வந்து எப்படி ப்ராப்பரா பண்ணணும்? அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு சலைன் பாட்டிலா இருக்கட்டும். அவ்ளோ சீப்பான விஷயம் சலைன் பாட்டில்லாம். பெரிய மெடிசின் கிடையாது. பட் அத எப்படி சென்சிபிளா யூஸ் பண்ணுவாங்க, அங்க இருக்கிற ஸ்டாஃப் நர்ஸ்க்கு தெரியணும். அது மாரி ஃபிட்ஸ் வரும்போது நான் சொன்ன மாரி ஃபிட்ஸ் வரும்போது சாவி குடுக்குறதுல ஒரு யூஸும் இல்ல. ஸோ வந்து ஏன்னா, நம்ம அந்த காக்கா உட்கார பணமழை விழுதுங்கிற மாரி, நீங்க சாவி குடுத்தாலும் குடுக்கலனாலும் செகண்ட்ஸ் ஆர் மினிட்ஸ்ல ஃபிட்ஸ் தானா நிக்கும். ஸோ நம்ம குடுக்கறதுனால நிக்குதுன்னு அவங்க நெனச்சுக்கிறாங்க. அது ஒரு மித் அது. ஸோ வந்து அது குடுக்கறத விட முக்கியமானது ரெக்கவரி பொசிஷன் சொல்லுவாங்க. ஸோ கால ஒரு பக்கம் திருப்பிட்டு ஒரு கழிச்சு படுப்போம் இல்லையா? நம்ம ஒரு கழிச்சு படுக்கிற மாரி ஒரு சைடுல போட்டு, நம்ம அவங்கள வந்து லெஃப்ட் லேட்டரல் பொசிஷன் அப்படிம்பாங்க. லெஃப்ட் சைடு நம்ம ஒரு கழிச்சு படுத்தா எப்படி இருக்கும்? அது மாரி பொசிஷன்ல நம்ம அவங்கள திருப்பிட்டு காம் டவுன் பண்ணணும். ஏன்னா, நம்ம ஸ்ட்ரெய்ட்டா அவங்க படுத்தாங்கன்னா வாமிட் பண்ணுவாங்க சான்ஸ் இருக்கு. ஸோ டங் ஃபால் பேக் அவங்க நாக்கே வந்து அவங்க சுயநினைவு இல்லாம போயிட்டு விண்ட் பைப் வந்து அடைச்சிற வாய்ப்பு இருக்கு. ஸோ எப்பயுமே வந்து லெஃப்ட் லேட்டரல்ல போட்டீங்கன்னா, அவங்க வாமிட் ஏதாவது பண்ணா கூட சைடு வழியா அது வெளியில வந்துரும். ஸோ உள்ள போகாது. நுரையீரலுக்கு போகாது வாமிட். ஸோ அது மாரி இம்பார்ட்டன்ட்டான ஸ்டெப்ஸ்லாம் வந்து ஹாஸ்பிட்டல் வரதுக்கு முன்னாடியே செய்யணும். நெக்ஸ்ட் மேடம். ஸோ ட்ரையேஜ் சிஸ்டம்ங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் எமர்ஜென்சி பொறுத்தவரைக்கும். ஆ நீங்க ஓபிடி போனீங்கன்னா, ஒருத்தருக்கு பயங்கர சிவியர் தலைவலி இருக்கும். ஒருத்தருக்கு வந்து வயிறு வலி மைல்டா இருக்கும். கிளினிக்க பொறுத்தவரைக்கும் நீங்க எல்லாருமே ஒரு டோக்கன் போட்டுட்டு ஒரு ஆர்டர்ல பார்ப்பாங்க. பட் எமர்ஜென்சி வந்து அப்படி கிடையாது. ஏன்னா நான் சொன்ன மாரி சில பேருக்கு வந்து 10 நிமிஷத்துக்குள்ள ட்ரீட்மெண்ட் குடுக்க வேண்டியிருக்கும். சில பேருக்கு இமிடியேட்டா குடுக்க வேண்டியிருக்கும். சில பேருக்கு ஒரு 1 ஹவர்க்குள்ள குடுக்க வேண்டியிருக்கும். ஸ்ட்ரோக் மாரி சிஸ்டம்ல அ ஒரு டிசீஸ்ல 4 1/2 மணி நேரம் வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு. சில விஷயங்கள் பண்றதுக்கு. ஸோ ஒரு டிசீஸ் ஒரு ஸ்பெசிஃபிக் வந்து கேட்டகரைஸ் பண்ணி, நம்ம யாருக்கு முன்னுரிமை குடுக்கணும், யாருக்கு வந்து வைத்தியம் பார்க்கறது சீக்கிரம் பண்ணணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அததான் வந்து இவ்வளோ வருஷமா ஸ்ட்ராட்டஜியா வந்து இது பண்ணி கேட்டகரைஸ் பண்ணிருக்காங்க. ஸோ பிரியாரிட்டி. ஸோ யாருக்கு முன்னாடி குடுக்கணும்? எப்படி ஒரு காய்கறி இருக்கு வீட்ல வாங்குறீங்க. ஸோ வந்து தக்காளி சீக்கிரம் அழுகிடும்ன்ட்டு சீக்கிரம் சமைப்பீங்க. இந்த ஃபுட் வந்து முட்டை சீக்கிரம் கெட்டு போயிடும் அப்டின்ட்டு அத சீக்கிரம் பண்ணுவோம். அது மாரி எப்படி ஒரு கேட்டகரைஸ் பண்ணி நம்ம இது பண்றோம் இல்லையா? அது மாரி வந்து பேஷண்ட்டும் வந்து யாருக்கு முன்னுரிமை குடுத்து சீக்கிரம் பண்ணணுங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா, அந்த டைம் தாண்டிட்டு அவங்க வெளியில இருந்தாங்க. ஒரு தலைவலி பேஷண்ட் பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த டைம்ல ஒரு ஹார்ட் அட்டாக் பேஷண்ட் வெளியில இருக்காங்கன்னா, ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட் இறந்து போறதுக்கான சான்சஸ் அதிகம். தலைவலி வந்து நீங்க அவருக்கு வலி இருந்தாலுமே, அவங்க ஒரு 2, 3 மணி நேரம் வெயிட் பண்ணா கூட, அவங்களுக்கு உயிருக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படுத்தல. அவங்களுக்கு வலி வருதுங்கிறது வேற விஷயம். ஸோ எமர்ஜென்சி தனக்கு வந்தா தான் தலைவலிம்பாங்க. ஸோ எமர்ஜென்சியா உங்களுக்கு அது பெரிய விஷயமா இருக்கலாம். பட் எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது, ஒரு உயிர காப்பாத்துறது தான் மோர் இம்பார்ட்டன்ட் தென் ட்ரீட்டிங் எ பெயின். ஸோ வந்து நீங்க யுகேலலாம் போய் பார்த்தீங்கன்னா, 13, 14 மணி நேரம் கூட ஒரு சாதாரண ஒரு ஃபீவருக்கோ, ஒரு இச்சிங்கோட வராங்க. மைல்டு டிசீஸ் அந்த கிரீன் ட்ரையாஜ் சொல்லுவோம். அவங்களுக்கு வந்து 13, 14 ஹவர்ஸ் கூட அவங்க வெயிட் பண்ணுவாங்க. ஏன்னா, அங்க தே ஆர் எஜுகேட்டட். இது மாரி விஷயங்கள்ல கேட்டகரைஸ் பண்றாங்க, பிரையாரிடைஸ் பண்றாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ வந்து தே தே அண்டர்ஸ்டாண்ட் இது மாரி தான் இப்படி போகும். பிளஸ் பேஷண்ட் ஓவர்லோட் இருக்கு. பிளஸ் வந்து பிரையாரிட்டி அங்க அவங்களுக்கு பேஷண்ட்ஸ்க்கும் நல்லா அத பத்தி அறிவு இருக்கிறதுனால, அவங்க வந்து வெயிட் பண்ணுவாங்க. பட் நம்ம ஊர்ல வந்து தலைவலி வந்தோனே நியூராலஜிஸ்ட் போய் பார்க்கறது, சின்ன ஸ்கின் அலர்ஜிக்கு உடனே டெர்மடாலஜிஸ்ட் பார்க்கறது, அப்படிங்கிற
இருக்கு. ஏன்னா நீங்க அப்படி போகும்போது என்ன ஆகும்னா, ஒருத்தர் உண்மையாவே பிரெயின் ப்ளீட் இருக்கும், பிரெயின் டியூமர் இருக்கும். அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து டிலே ஆகும். ஸோ அதனால தான் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான் நம்ம கேட்டகரைஸ் பண்ணி ரெட் ட்ரையாஜ்ங்கிறது, பிளாக்ங்கிறது டெட் பேஷண்ட். ஸோ ரெட் ட்ரையாஜ்ங்கிறது இம்மீடியட்டா நான் சொன்ன மாரி ஒரு ஹார்ட் அட்டாக்கோ, ஒரு ஸ்ட்ரோக் பேஷண்ட்டோ, ஒரு ரத்த நாளங்கள் வெடிச்சுட்டு தலையில ப்ளீட் ஆவுறது. அப்புறம் வந்து நான் சொன்ன மாரி மேஜர் போன்ஸ். ஏன்னா ஃப்ராக்சர் ஆன போன்லேருந்து சம்டைம்ஸ் ஏர் பபிள்ஸ் கூட ரொம்ப லாங் டிராவல் அந்த மாவுக்கட்டு போடாம, ப்ராப்பரா ஸ்ப்ளிண்ட் பண்ணாம டிராவல் பண்றாங்கன்னா, அந்த எலும்பு உராய்ஞ்சிட்டு அதுலேருந்து ஏர் பபிள்ஸ் கூட வரலாம். அந்த ஏர் பபிள்ஸ் ஸ்லோவா ரத்த நாளங்கள் வழியா போயிட்டு, லங்ஸ்ல அடைப்பு ஏற்பட்டு உயிருக்கே பாதிப்பு ஏற்படலாம். ஸோ ஒரு ஃப்ராக்சர் தான்னு நெனைப்போம். பட் ஃப்ராக்சர் வந்து பிளட் லாஸ தாண்டி இது மாரி உயிருக்கே பிரச்சனை வர அளவுக்கு கூட ஒரு ஃப்ராக்சர் போலாம். பிளஸ் நான் சொன்ன மாரி அந்த இடத்துல அழுகி போறதோ, இல்ல வந்து வீக்கம் அதிகமானதுனால ரத்த நாளங்கள் இல்ல நர்வ்ஸ் வந்து பிரஸ் ஆயிட்டு லிம்பு வேலை செய்யாமயே போறது. அது மாரி நெறைய பிரச்சனைகள் இருக்கு. ஸோ ஒரு ஃப்ராக்சரும் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதுல வந்து கேட்டகரைஸ் பண்ணி எந்த ஃப்ராக்சர் வந்து இம்பார்ட்டன்ட், எது வந்து நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம பார்த்து வந்து ட்ரையாஜ் பண்ணும். அதனால தான் வந்து ஸோ ரெட்ல முக்கியமான கேஸஸ் இருக்கும். எல்லோல வந்து நெக்ஸ்ட் ஒரு பிரியாரிட்டி. நம்ம இது மாரி ஃப்ராக்சர்ஸ் சிலதுனா டைம் குடுக்கும் நமக்கு. அத டிசைட் பண்ணலாம். ஸ்ட்ரோக் நான் சொன்ன மாரி மூளைக்கு போற ரத்த ஓட்டங்கள்ல ஸ்ட்ரோக்ல வெரி இம்பார்ட்டன்ட் திங் வந்து ஆல்ரெடி டேமேஜ் நடந்திருக்கும். ஸோ போனோனே வந்து ரிவர்ஸ் பண்ணிடலாமா டாக்டர்னா கிடையாது. நம்ம ஆல்ரெடி பிரெயின்ல டேமேஜ் நடந்திருக்கு. நம்ம பண்ற ட்ரீட்மெண்ட் எல்லாமே ஃபர்தரா ரத்த நாளங்கள் பிரெயின்ல டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்கான ட்ரீட்மெண்ட் தான். ச ஸோ மத்தது அதுவே ரெக்கவர் ஆகுறது வந்து டைம் எடுக்கும். ஸ்ட்ரோக் பொறுத்தவரைக்கும். ஹார்ட் அட்டாக்ங்கிறது ஹார்ட்டுக்கு போற ரத்த குழாயில அடைப்பு ஏற்படுறது. அதே மாரி தான் பிரெயினுக்கு போற ரத்த குழாயில அடைப்பு ஏற்படுறது தான் ஸ்ட்ரோக்ன்னு சொல்றோம். ஸ்ட்ரோக்கும் வந்து டிப்பிக்கலா வந்து எப்பயுமே வந்து அவங்களுக்கு கை, கால் விட்டு போதோ, அப்படிதான் வரணும்னு இல்ல. ஒரு தல சுத்தல் மட்டும் கூட இருக்கலாம். ஒரு வாந்தி மட்டும் கூட இருக்கலாம். ஒரு கண் பார்வை மட்டுமே அஃபெக்ட் ஆயிருக்கலாம். 2 தெரியறதா இருக்கலாம். ஸோ ஸ்ட்ரோக்லயுமே நெறைய சிம்ப்டம்ஸ் ஏடிபிக்கலா இருக்கு. செஸ்ட் பெயினுமே வந்து ஹார்ட் அட்டாக்ல எப்பயுமே நெஞ்சு பிடிச்சுட்டு தான் வரணும்னு அவசியம் இல்ல. ஒரு தல சுத்தல் வரலாம், ஒரு வாந்தியா வரலாம், ஒரு தாட வலி மட்டும் வரலாம். ஏன்னா டயபெட்டிக் பேஷண்ட்லாம் சம்டைம்ஸ் வந்து இந்த நரம்புகள் வீக் ஆனதுல பெயின் டிப்பிக்கலா வந்து வராது. ஸோ அது மாரி டைம்ல ஏடிபிக்கலா கூட பிரசன்ட் பண்ணலாம். ஸோ அது மாரி கேட்டகரைஸ் பண்ணிட்டு, கிரீன்ல வந்து நம்ம ஃபீவர், நார்மல் ஒரு மைல்டு வீசிங்கு, ஒரு கோல்டு, அ ஹெட்டேக் மைல்டா இருக்கு. அது மாரி இதெல்லாம் கிரீன்ல. ஸோ அவங்க வெயிட் பண்ணலாம். ஸோ நான் சொன்ன மாரி ரெட் அண்ட் எல்லோ வந்து நம்ம இமிடியேட்டா பார்க்கணும். சம்டைம்ஸ் வந்து இது மாஸ் கேஷுவாலிட்டில பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நெறைய பேர் அடிபட்டு இருக்காங்க அப்டின்னா, ஒரு இடத்துல அ வார் மாரி ஒரு இடத்துல அப்டின்னா, இல்ல ஒரு ஃபங்ஷன்ல அது மாரி பிரச்சனை ஆயிடுச்சு அப்டிங்கும்போது, யாருக்குடா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் வேணுமோ வாங்க அப்டிம்பாங்க. ஸோ எந்திரிச்சு நெறைய பேர் நல்லா இருப்பாங்க. அவங்க எந்திரிச்சு ட்ரீட்மெண்ட்டுக்காக வருவாங்க சின்ன சின்ன அடிக்கு. அவங்க எல்லாரையுமே வந்து இமிடியேட்டா ட்ரீட்மெண்ட் குடுக்க மாட்டாங்க. ஸோ யாரால வர முடியலையோ, யார் படுத்தே இருக்காங்களோ, அவங்களுக்கு தான் மோர் கேர் இஸ் நீடட். இதுனா வந்து ரொம்ப ஒரு பிராக்டிகலா அடிப்படையான ஒரு விஷயம். ஏன்னா நீங்க அவ்ளோ ஒரு மாஸ் கேஷுவாலிட்டில வந்து இமிடியேட்டா வந்து நீங்க நெறைய விஷயங்கள உங்களோட ஸ்ட்ராட்டஜியா பொறுமையா அப்ளை பண்ண டைம் இருக்காது. ஸோ இதுதான் காமன் சென்ஸ். மெடிசின் இஸ் ஆல் அபவுட் காமன் சென்ஸ். யாருக்கு நான் ட்ரீட்மெண்ட் வேணும்னா எந்திரிச்சு வரவங்க எல்லாரையும் கிரீன்ல போட்டுருவாங்க. அவங்க எல்லாருக்கும் பொறுமையா ட்ரீட்மெண்ட் குடுப்பாங்க. யாரால எந்திரிச்சு வர முடியலையோ, யாரு கைய மட்டும் ஆட்டுறாங்க, ஜஸ்ட் அ ஸ்பீக் பண்ண முடியல, அ காஸ்பிங்ல இருப்பாங்க. அவங்களுக்கு தான் இமிடியேட் கேர் வேணும். ஸோ மாஸ் கேஷுவாலிட்டில அப்படி கூட பிராக்டிகலா வந்து பண்ணுவாங்க. அண்ட் அதுவுமே இப்போ ஒரு ஃபங்ஷன் நடக்குது, ஒரு ஈவென்ட் கான்சர்ட் நடக்குது. நம்ம பார்த்தோம் நெறைய. ஸ்டாம்பீட்ஸ் நடக்க போதுன்னா, ரொம்ப பிரிப்பேர்டா வந்து மெடிக்கல் டீம்லேருந்து அந்த இடத்துலேருந்து ஹாஸ்பிட்டல் வரைக்கும் என்ன தூரம், எங்க ஷிஃப்ட் பண்ணணும், எல்லாமே வந்து பிரிப்பேர் பண்ணி வைப்பாங்க. ஸோ நான் சொன்ன மாரி இது வந்து வெறும் மெடிக்கல் ஹெல்த் கேர் மட்டும் இல்ல. அட்மினிஸ்ட்ரேஷன், பிளானிங் அஹெட், ரிசோர்ஸ் என்ன இருக்கு, நம்மள்ட்ட எவ்வளோ பேர் இருக்காங்க, எல்லாமே வந்து பிரிப்பேர் பண்ணணும். ஸோ நம்ம மேஜரா அது மாரி இந்த ரெட்ல பார்க்குற கேஸஸ் வந்து நான் சொன்ன மாரி ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக்கு, ஒரு மேஜர் ஆக்சிடென்ட்ஸு, அப்புறம் பர்ன்ஸ் நெறைய நம்ம பார்ப்போம். ஸோ ரொம்ப கேஷுவலா சமைச்சுட்டு இருக்கும்போதுனா நடக்கிற பர்ன்ஸு, இல்ல இப்ப தீபாவளினா வந்துச்சு. அது நெறைய ஸ்டாண்டர்டே இல்லாத பட்டாசு நெறைய இது பண்ணி இப்ப கூட நான் பார்க்குறேன் சில பேர் லாஸ்ட் தீபாவளி அஃபெக்ட் ஆன பசங்க, இன்னமும் அந்த கான்ட்ராக்சர்ஸ் அங்க ஆன பர்ன்ஸ்னால கழுத்து இப்படி வச்சிருக்க முடியாது. இப்படி ஆயிடும். அந்த தோல் சுருங்கி இழுத்துருக்கும். அவள் மாரி ஒரு 5 வயசு, 6 வயசு குழந்தைங்கலாம் இன்னமும் அந்த பர்ன்ஸோட அஃபெக்ட் ஆயிட்டு இருக்காங்க. என்னன்னா அந்த கத யூஸ் பண்ணது. அது பாடியோட கான்டாக்ட்ல வச்சிருந்தது. அது இதுக்கு பதிலா அப்படியே ஃபுல்லா இங்க பர்ன்ஸ் ஆயிடுச்சு. அந்த இப்ப நெறைய ஃபேன்சியா நெறைய வெடிகள்லாம் பாடியோட அட்டாச் பண்ணி வச்சிருக்கிற மாரிலாம் வந்தது. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஸ்டாண்டர்டே இல்லாம நெறைய வெடிச்சு, நெறைய அஃபெக்ட் ஆயி நெறைய பேஷண்ட்ஸ் வந்தாங்க. எப்பயும் நம்ம நெறைய பர்ன்ஸ் பார்ப்போம். அப்படி பார்க்காம இந்த தடவ வந்த சில பர்ன்ஸே வந்து ரொம்ப மோசமா இருந்தது.
எஸ்பெஷலி இந்த ஸ்டாண்டர்ட் இல்லாத பட்டாசுகள் வாங்கிட்டு புதுசு புதுசா ட்ரை பண்றேன்னு பண்ணி அது மாதிரி பர்ன்ஸ் தான் நிறைய. பர்ன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளா பண்ண வேண்டியது, இந்த மாதிரி திக்கா கிளாத் எதா இருந்தா அத வச்சு நீங்க கவர் பண்ணலாம். இல்ல எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல வாட்டர் கூட நீங்க ஊத்தலாம். தப்பில்ல. பட் வந்து சில பேர் பண்ற பிராக்டிஸ் வந்து அந்த மாவு போடுறது, கூல் டவுன் பண்றதுக்கு இட்லி மாவு போடுறது, இங்க் ஊத்துவாங்க சில பேரு. அது மாரிலாம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, பர்ன்ஸ் ஏரியாவ வச்சு தான் நம்ம பார்ப்போம். எவ்வளோ தூரம் பர்ன்ஸ் ஆயிருக்குன்னு அது கால்குலேட் பண்ணணும். அது வந்து பண்ண முடியாம போயிடும். பிளஸ் அந்த மாவுனா போடும்போது அத கிளீன் பண்ணும்போது டேமேஜும் ஃபர்தரா நடக்கும். பிளஸ் வந்து அசஸ் பண்ண முடியாது. எவ்வளோ தூரம் பர்ன் ஆயிருக்குன்னு. ஸோ அது மாரி பிராக்டிஸஸ்லாம் அவாய்ட் பண்ணணும். இமிடியேட்டா கூட்டு வரணும். மெயினா வந்து அந்த புகைனா நெறைய இருக்குன்னா, அந்த சைட்ல தான் அவங்களுக்கு கொஞ்சம் நார்மல் காத்தோட்டத்த இடத்துக்கு எடுத்துட்டு போணும். ஸோ அது மாரி. அண்ட் லிம்ப் இன்ஜுரீஸ் நான் சொன்ன மாரி ஃப்ராக்சர்ஸு, கால் ஏதாவது கருத்து போலாம், ரத்த ஓட்டம் கம்மியாகலாம். அது மாரி கேஸ் வரலாம். எலக்ட்ரிக்கல் பர்ன்ஸ் நெறைய இபி பீப்பிள் பார்க்குறோம். அந்த கிளவுஸ் அவங்கள்ட்ட சில பேர் குடுத்துருக்காங்க, சில பேர் அவங்களே யூஸ் பண்றதில்ல. அந்த ஒரு ஆக்சிடென்ட் டைமிங் சொல்லுவாங்க. எஸ்பெஷலி லஞ்சுக்கு முன்னாடி, இல்ல லஞ்சுக்கு அப்புறம். அது மாரி டைம்ல நெறைய யங்ஸ்டர்ஸ் ஒரு 35, 32 இயர்ஸ்லாம் வந்து அவங்க கையே இழக்கிற அளவுக்கு, உயிர் இழக்கிற அளவுக்கு வந்து அ இபி ஆஃபீஸ்லேருந்து வராங்க. ஆக்சிடென்ட் ஆயிட்டு. ஸோ எலக்ட்ரிக்கல் இன்ஜுரி வீட்லயே கூட சின்ன சின்ன ஒர்க் நடக்குது. அதில கேஷுவலா ஹேண்டில் பண்றது. அ அது மாரி எலக்ட்ரிக்கல் இன்ஜுரி நெறைய நடக்குது. ஈவன் நம்ம இப்ப பார்க்குற நியூஸஸ் சிலதுனா வந்து நம்ம மொபைல் சார்ஜர்ஸே வந்து ரொம்ப ஹை பவரா இப்ப ஆயிடுச்சு. அத சில பசங்க வாயில வச்சு கடிக்கிறது, அது மாரி விஷயங்கள் நடக்குது. ஸோ வந்து கிட்ஸ் எப்பயுமே மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும் அது மாரி விஷயங்கள்ல. ட்ரவுனிங் பொறுத்தவரைக்கும், நீங்க அந்த இடத்துல சைட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு நீர்ல மூழ்குனவங்க வந்து ரொம்ப அப்படியே இறந்து போன அளவுக்கு தான் இருப்பாங்க நெறைய பேர். பட் அவங்க ரெக்கவர் ஆக சான்ஸ் வந்து கிட்டத்தட்ட 90%. இறந்து போறா மாரி இருக்கிறவங்க நம்ம சிவாஜி படத்த பார்த்தா கூல் அப்படிம்பாரு அவரு. அது மாரி கிட்டத்தட்ட இறந்து போன மாரி இருப்பாங்க ட்ரவுனிங்ல இருக்கிறவங்க. ஆனா எப்பயுமே கரெக்ட்டா சிபிஆர் பண்ணி, கரெக்ட்டா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் குடுத்தீங்கன்னா, அவங்க பொழைக்கிறதுக்கான சான்ஸ் மத்த கார்டியாக் அரெஸ்ட்ட விட ரொம்ப அதிகம். அதனால தான் ட்ரவுனிங்ல வந்து நம்ம அவங்க இருக்கிற சிச்சுவேஷன் வச்சு சொல்லவே கூடாது. இமிடியேட்டா நம்ம ஃபர்ஸ்ட் எய்ட் தெரிஞ்சா பண்ணணும். இல்லன்னா இமிடியேட்டா ஹாஸ்பிட்டல் கூட்டு போணும். ஏன்னா அந்த தண்ணியோட டெம்பரேச்சர், சால்ட் வாட்டரா, ஃப்ரெஷ் வாட்டரா, குளமா, இல்ல கடலா, அது மாரி பல விஷயங்கள் வந்து அவங்களோட ட்ரீட்மெண்ட்ல வந்து பாதிக்கும். ஸோ நுரையீரல்ல போயிட்டு நிமோனியா காஸ் பண்ணும். இந்த தண்ணி உள்ள போயிட்டு, அது மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ பிரெயினுக்கு போகாது, ஆக்ஸிஜன் போகாது. ரொம்ப நேரம் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கிடைக்கலனா, அது மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ ட்ரவுனிங்ல வந்து அந்த சான்சஸ் ஆஃப் சர்வைவல் வந்து கரெக்ட்டா ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணாங்கன்னா, இட்ஸ் வெரி இம்பார்டன்ட். ஸோ அது சின்ன தண்ணீல கூட நடக்கலாம். நாங்க பார்த்த ஒரு குழந்தை வந்து ஒரு ட்வின்ஸு, அது இல்லாம இன்னொரு பையன். அந்த இன்னொரு பையன் வீட்டுக்குள்ள பாத்ரூம்ல பக்கெட்ல 1/2 பக்கெட் தண்ணீல தலைகீழ விழுந்திருக்கான். அது வந்து இவங்க ட்வின்ஸு அது இதுன்னு இருந்ததுல, அந்த அம்மாக்கு வந்து எங்க பையன் போனான்னே தெரியல. பாத்ரூம தவிர எல்லா இடமும் தேடிட்டு இருந்திருக்காங்க. ஒரு ரொம்ப நேரம் 10 நிமிஷமோ, 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் வந்து அவங்க பார்த்துருக்காங்க பாவம் பக்கெட்ல இருந்தத. அந்த குழந்தை நாங்க இமிடியேட்டா ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் குடுத்துட்டு, ஒரு 4, 5 மாசம் வரைக்கும் உயிரோட இருந்தது. பட் வந்து பிரெயின் வைஸ் பெரிய ஆக்டிவிட்டி இல்ல. அப்புறம் அது இன்ஃபெக்ஷன் சிவியர் ஆயிட்டு இறந்து போச்சு பாவம். பட் வந்து 1/2 பக்கெட்ல இறந்து போவாங்களான்னு நெனைப்போம் நம்ம. ஏன்னா எப்பயுமே ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல்ல தான் இறந்து போணும், பீச்ல தான் இறந்து போணும்னு இல்ல. 1/2 பக்கெட் தண்ணீல கூட ஆகலாம். பார்ஷியல் ட்ரவுனிங் சொல்லுவோம். அது மாரி நெறைய இருக்கு ட்ரவுனிங்லயே. ஸோ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்பயுமே ஒரு ஸ்விம்மிங் போனா கூட சரி, இல்ல முட்டி அளவுக்கு தான் தண்ணி இருக்கு, பிரச்சனை இல்ல அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. அண்ட் எஸ்பெஷலி ஃபிட்ஸ் பேஷண்ட் வந்து ஸ்விம்மிங் அண்ட் டிரைவிங் ரொம்ப கேஷுவலா காஷனோட பண்ணணும். இல்ல தவிர்க்கிறது நல்லது. அ ஏன்னா அந்த டைம் அவங்களுக்கு ஃபிட்ஸ் வந்ததுன்னா, மத்தவங்க எல்லாருமே நீங்க பார்த்தீங்கன்னா, ஃபிரெண்ட்ஸ் எல்லாம் விளையாடிட்டு இருப்பாங்க. நெறைய பேருக்கு இந்த ஃப்ரெண்டுக்கு ஃபிட்ஸ் இருக்கிறது தெரியாது. ஸோ வந்து அவர் ஏதோ விளையாடுறாரு, ஜோக் பண்றாரு, இல்ல தண்ணிக்குள்ளேயே ரொம்ப நேரம் இருந்து பண்றாரு அப்படின்னு நெனைச்சுப்பாங்க நெறைய டைம். பட் ஃபிட்ஸ் வந்தவங்க தெரியவே தெரியாது. ஸோ அதனால ஸ்விம்மிங் பண்றது ரொம்ப ரொம்ப காஷனோட பண்ணணும். யூ ஹேட் ஃபிட்ஸ் பேஷண்ட் ஒரு சும்மா ஒரு அவுட்டிங் போயிட்டு ஸ்விம்மிங் பூல்ல இறந்து போய் வந்தவங்கன்னா, 25 வயசுலலாம் பார்த்துருக்கோம். ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். அ நைட் தூங்கலனா ஒரு ஃபிட்ஸ் வரலாம். ஹெவியா லைட் டிஸ்கோ லைட் மாரி லைட்ஸ் பட்டுதுன்னா ஃபிட்ஸ் வரலாம். சாக்லேட் சாப்பிட்டா சில பேருக்கு ஃபிட்ஸ் வரலாம். ஹெவி சவுண்ட் ஒரு ஹெவி கான்சர்ட் சவுண்டோ, ஒரு மியூசிக்கோ, டிஜே அது மாரி சவுண்ட் கேட்டா சில பேருக்கு ஃபிட்ஸ் வரலாம். ஸ்பிளாஷிங் ஃபிளாஷிங் லைட் கண்ல பட்டா ஃபிட்ஸ் வரலாம். ஸோ நெறைய விஷயம் வந்து ஃபிட்ஸ வந்து ட்ரிகர் பண்ணும். ஸோ அது மாரி விஷயங்கள் வந்து எல்லாருக்கும் ஒரு பப்ளிக்ல வந்து தெரியாது. இவங்களுக்கு இருக்கு அப்டின்ட்டு. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்டன்ட். அவங்க வந்து அவங்களாவே காஷனா இருந்துக்கணும். இது மாரி விஷயங்கள எஜுகேட் பண்ணிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பின்னாடி உட்கார்ந்து போறது கூட சம்டைம்ஸ் ரிஸ்க். திடீர்னு பின்னாடி பில்லியன் ரைடரா உட்கார்ந்துருக்காங்க. அவங்களுக்கு ஃபிட்ஸ் வந்துனா கூட முன்னாடி இருக்கிறவருக்கு தெரியலன்னா கஷ்டம். அவங்க விழுந்துருவாங்க. ஆக்சிடென்ட் ஆயிடும். அ
ஸோ வந்து அது மாதிரி விஷயங்கள் ஃபிட்ஸ் இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சோக்கிங்கும் குழந்தைங்கள்ல ரொம்ப காமனு. கையில் கிடைக்கிறதுனா வாயில் எடுத்து போட்டுப்பாங்க. ஸோ வந்து நிறைய பட்டனு, டாய்ஸு, பேட்டரிஸு அது மாதிரி விஷயங்கள் நிறைய வந்து சோக் ஆகிடலாம். இப்போ கூட ரீசெண்டாக பார்த்த குழந்தை இங்கே காயின் வந்து இப்படி போயிட்டு இங்கே மாட்டிக்கிச்சு. உள்ளே போக முடியாமல் ரூபா காயின் என்ன பண்ணியிருக்கு, டேஷ்போர்டில் காயின் இருந்திருக்கு. அதை வச்சு மேஜிக் பண்ணுறான்ட்டு குழந்தை டிரைவர்கிட்ட வந்து காமிச்சிட்டே இருந்திருக்கு. டக்குன்னு அது முழுங்கிடுச்சு. அது ஒன்று. ப்ளஸ் வந்து ஸ்கூலில் பார்த்தோம். ஒரு நல்ல பெரிய குழந்தை, ஒரு 12 இயர்ஸ் பொண்ணு அது. பல்பு வச்சு அந்த எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கு லேப்ல. அது பண்ணும்போது அந்த பல்பை வாயில வச்சுட்டு அது ஒயரிங் பண்ணிட்டு இருந்திருக்கு. டக்குன்னு ஏய் வாயில வச்சிருக்க முழுங்கிட போற அப்படின்ட்டு பக்கத்துல இருக்க சொன்ன பேனிக்ல அது முழுங்கிடுச்சு. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு பல்பு 2 அந்த கம்பி மாரி இருக்கும். ஸோ இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் அண்ட் நீங்க எடுக்கிறதும் கஷ்டம். மத்த ஸ்ட்ரக்சர டேமேஜ் பண்ண. ஏன்னா குழந்தைங்களோட அந்த உணவு குழாய், சுவாச குழாய் எல்லாம் ரொம்ப ஸ்லெண்டரா இருக்கும். அடல்ட்ட விட ரொம்ப ஸ்லெண்டரா இருக்கும். ஸோ டேமேஜ் பண்றதுக்கு சான்சஸ் அதிகம். பேட்டரிஸ் முழுங்கிடுச்சுன்னா, அது பாடியிலேயே நம்ம ஆசிட்லாம் இருக்கு. ஸோ அதோட ரியாக்ட் பண்ணும்போது அந்த கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு அந்த பேட்டரியில இருக்கிற ஆசிட் வந்து செக்ரீட் ஆகும். வெளியில வரும். அது மாரி நெறைய பார்த்துருக்கோம். ஸோ ஆசிட் வெளில வரும்போது, அந்த குடல் வந்து புண்ணு பண்ணிடலாம். பெர்ஃபரேஷன் சொல்லுவோம். பெர்ஃபரேட் பண்ணிடலாம். ஸோ அது மாரி பண்ணும்போது, உணவு குழாயில இருக்கிறது வந்து லங்ஸுக்கு போயிடுற வாய்ப்பு இருக்கு. அது மாரி நெறைய எமர்ஜென்சி நடக்கலாம். ஸோ ரொம்ப கண்டுக்காம விடுறது வந்து ஈவன் சில ஆப்தமாலஜிஸ்ட்டே வந்து ஒண்ணும் இல்லன்னு சொல்லி அனுப்பினா சிவியரான கேஸஸ்லாம் இருக்கு. ஸோ ஐ எமர்ஜென்சிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சின்ன போற இடத்துல வந்து ஏதாவது கெமிக்கல் படுறது, இது மாரி நான் சொன்ன மாரி ஸ்கூல் பசங்கள் கெமிக்கல் கண்ல படுது, இல்ல வீட்ல ஏதாவது ஸ்ப்ளாஷ் ஆவுது, எண்ணெய் ஸ்ப்ளாஷ் ஆவுது. அது மாரி எல்லா விஷயமே வந்து பேசிக்கா நம்ம வாஷ் நல்லா குடுத்துட்டு எமர்ஜென்சிக்கு கூட்டு போணும். இல்ல ஐ டாக்டர போய் பார்க்கணும். ஏன்னா எல்லாமே வந்து நம்ம வெறும் டார்ச் அடிச்சு பார்த்தா தெரியாது. ஸோ ஐ டாக்டர பார்த்து ப்ராப்பரா செக் பண்றது இம்பார்ட்டன்ட். நாங்க படிக்கும்போது எங்க சீனியருக்கு வந்து அந்த ஃபேஷன் ஷோ பண்ணாரு. அப்போ வந்து அந்த பாப் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா, இதெல்லாம் நம்ம சுத்தி இருக்கிற விஷயங்கள். பட் நம்ம அத ஒரு சீரியஸான விஷயமா நெனச்சுக்க மாட்டோம். அந்த பர்த்டேக்கு பண்ணுவோம் இல்லையா? பாப். அது பண்ணது அவர் ஃபேஷன் ஷோல நடந்து வரும்போது பண்ணாங்க. கரெக்ட்டா போய் அவர் கண்ல அடிச்சு, ஒரு ஃபியூ மில்லிமீட்டர் ஒரு ரொம்ப மைக்ரோ இதுல வந்து தப்பிச்சாரு அவரு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போயிருந்ததுன்னா, ஹி வுட் ஹவ் பிகம் பிளைண்ட். இன்னைக்கு அவர் பெரிய ஆர்த்தோபெடிஷியன் அவரு. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்ததுன்னா, பிளைண்ட் ஆயிருப்பாரு அவரு. ஏன்னா, அந்த பாப்ல இருக்கிற அந்த இது வந்து பேப்பர் வந்து இப்டி செரேட்டட்ன்னு சொல்லுவாங்க. இப்டி பிளேடு மாரி இப்டி ஆக்ஸா பிளேட் மாரி இருந்துச்சு. அது போய் கரெக்ட்டா பிரிக் பண்ணிடுச்சு. ஸோ அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் போயிட்டு பாண்டிச்சேரி போயிட்டு தான் அவர காப்பாத்த முடிஞ்சது. ஸோ அது மாரி சின்ன சின்ன விஷயங்கள் பட் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அது மாரி பர்த்டே இதுல பண்றதுனா வந்து தள்ளி போய் நின்னு அந்த பாப் பண்ணணும். மூஞ்சில போய் பாப் பண்றது அதெல்லாம் வந்து ரொம்ப டேஞ்சரஸ். ஸ்ப்ரே பண்றது, இந்த ஃபோம வந்து ஸ்ப்ரே பண்றது, பர்த்டே கேக் எடுத்து மூஞ்சில, கண்லலாம் அடிக்கிறது. ஸோ எல்லாமே வந்து டேஞ்சரஸா மாறலாம். விளையாட்டு வினையாகலாம். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் டியூபல் பிரெக்னன்சி ஒரு நெறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். பிரெக்னன்சினோன இன்னமும் வந்து ஆன்டினேட்டல் செக்கப் நெறைய கம்மியா இருக்கிற ஊர்னா இருக்கு. அவங்களே அவங்களுக்கு தெரிஞ்ச யுஎஸ்ல இம்ப்ளான்ட் ஆகுறதுக்கு பதிலா கரு குழாயிலேயே வந்து ஃபெலோப்பியன் டியூப்ன்னு சொல்லுவோம். அதிலேயே வந்து சம்டைம்ஸ் வந்து இம்ப்ளான்ட் ஆயிடும். அப்போ வந்து கரு வளர ஆரம்பிக்கிறதே அதுல ஆரம்பிச்சுரும். யூட்ரஸ்க்கு வந்து ஒரு ரொம்ப முக்கியமான தன்மை இருக்கு. அது பெருசும் ஆகும், செல்ஸோட நம்பரும் கூடும். அதால பெருசாகவும் முடியும். ஹைப்பர்ட்ரோஃபி, ஹைப்பர்பிளேசியாமோ 2மே ஆவறதுக்கான ரொம்ப ஒரு அபூர்வமான ஒரு ஆர்கன் வந்து யூட்ரஸ். ஸோ வந்து அதால தான் வந்து அவ்ளோ தூரம் எக்ஸ்பேண்ட் பண்ணி அந்த குழந்தைய இது பண்ணிக்க முடியும். பட் டியூப் வந்து அதுக்கான ஃபெசிலிட்டி இல்ல. அந்த எக்க டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு மட்டும் தான் அதோட இது இருக்கு. ஸோ வந்து அதிலேயே பிரெக்னன்சி வளரும்போது என்ன ஆகுதுன்னா, டியூப் வந்து ரப்சர் ஆயிட்டு, அங்க ப்ளீடிங் ரொம்ப அதிகமாயிட்டு, ஹெமராஜிக் ஷாக்ன்னு சொல்லுவோம். பிளட் நெறைய ரத்தப்போக்குனால ரொம்ப எமர்ஜென்சியா இமிடியேட்டா இறந்து போறதுக்கான சான்சஸ் அதிகம். அது மாரி டியூபல் பிரெக்னன்சிஸ்ல. ஸோ அது வந்து இமிடியேட்டா அவங்க பிரெக்னன்சி டைம்ல இருக்காங்க, இல்ல பாசிட்டிவா வந்ததுங்கிறாங்க. அந்த ஹிஸ்டரி சொன்னாங்கன்னா, பிபி கம்மியா இருக்குன்னா, இமிடியேட்டா ஆப்பரேஷன் தியேட்டர் போயிட்டு பிளட் போட்டு, அவங்களுக்கு இமிடியேட்டா சர்ஜரி பண்ணி, சம்டைம்ஸ் டியூப சேவ் பண்ண முடியும், சம்டைம்ஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் இமிடியேட்டா கைனகாலஜி வந்து பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப மகளிர்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு பிரெக்னன்சி எமர்ஜென்சி. நெக்ஸ்ட் மேம். ஸோ நான் சொன்னேன் இல்லையா? மத்தது வந்து கொஞ்சம் வெயிட் பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஒரு அப்பெண்டிசைட்டிஸ் கொஞ்சம் பெயின் இருக்கு. 4, 5 ஹவர்ஸா பெயின் இருக்கு. குடல்ல வந்து அடைப்பு ஏற்படுறது. பட் அப்பெண்டிக்ஸே வந்து நான் சொன்ன மாரி ரப்சர் ஆயிடுச்சுன்னா வந்து இட் இஸ் இமிடியேட் எமர்ஜென்சி. இமிடியேட்டா தியேட்டர்ல எடுத்து பண்ணணும். சுகர்ஸ் வந்து ஹையா இருக்கு. அ அப்படிங்கிற பேஷண்ட். ஃபிட்ஸ் வந்து சம்டைம்ஸ் சுகர் ஹை ஆனாலும் வரலாம். சுகர் கம்மியானாலும் வரலாம். ஸோ வந்து வி ஆர் நாட் ஜஸ்ட் ட்ரீட்டிங் த நம்பர்ஸ். வி ஆர் ட்ரீட்டிங் த பேஷண்ட்ஸ்.
அதனால தான் வந்து சுகர் தான் அவருக்கு அதிகமா இருக்கு. பிபி தான் அதிகமா இருக்கு. அது வந்து ஒரு கிளாக்கோ, ஒரு வாட்ச் மாரி நம்பர் கிடையாது. ஸோ அ சுகரோட வேல்யூ அதிகமாகும்போது கிட்னி அஃபெக்ட் ஆகும். கிட்னியோட வேல்யூ அதிகமாகும்போது அது வந்து பிபி அஃபெக்ட் பண்ணும். ஆ ஸ்ட்ரோக் வரலாம். அது மாரி எல்லாமே வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்டட். ஸோ நம்பர்ஸ மட்டும் வச்சுட்டு நம்ம பேனிக்கும் ஆகக்கூடாது. நம்பர் தான் கம்மியா தான் இருக்குன்ட்டு அ அத ஈஸியாவும் எடுத்துக்கக்கூடாது. ஸோ வந்து ஹோலிஸ்டிக்கா வந்து அவங்கள பார்க்கணும் நம்ம. ஸோ அது மாரி குடல்ல அடைப்பு ஏற்படலாம். சுகர்ஸ் வரலாம். வீசிங் வீசிங் வந்து எல்லா லெவல்லயும் வீஸ் போயிட்டு 1/2 மணி நேரம் ஸ்டேட்டஸ் ஆஸ்மாட்டிகஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேல கன்டினியூஸா அந்த வீசிங் இருந்துட்டே இருக்கு. எந்த மெடிசின் குடுத்தும் ட்ரீட் பண்ண முடியல. அப்படின்னா நம்ம வென்டிலேட்டர் வரைக்கும் கூட வேண்டியிருக்கும். ஸோ வந்து அந்த வீசிங் லெவல பொறுத்து. நான் சொன்ன மாரி எல்லா வீசிங் பேஷண்ட்ஸ்க்கும் எப்பயுமே கம்மியா தான் இருக்கும், மாடரேட்டா இருக்கும், அதிகமா இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ எந்த லெவல்ல வேணா வீசிங் வரலாம். அது வந்து அசஸ் பண்ணணும். அது வந்து எல்லாமே வந்து வெறும் அந்த நம்பர் வச்சுட்டு ஆக்ஸிஜன் நல்லா இருக்கு அப்படின்னு வச்சுட்டு நம்ம சொல்ல முடியாது. சேச்சுரேஷன் மட்டும் பார்த்துட்டு. ஸோ மத்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே பார்க்கணும். இன்ஃபெக்டிவா இருக்கா? ஃபீவர் இருக்கா? அது எல்லாமே பார்க்கணும். ஸோ வந்து வீசிங் வந்து சில டைம் மைல்டா இருக்கலாம். அவங்கன்னா வந்து வெயிட் பண்ணலாம். அலர்ஜிக் ரியாக்ஷன் நான் சொன்ன மாரி ரொம்ப சிவியராவும் வரலாம். மைல்டு இச்சிங் மட்டும் தான் இருக்கு. சாப்பிட்டேன் டாக்டர் ஒத்துக்கல. அப்படிங்க இச்சிங் மட்டும் வரலாம். சில இப்போ அந்த ஃப்ரூட் ப்ராடக்ட்ஸ்ல உங்களுக்கு நோன் அலர்ஜி இருக்கும். பட் வந்து பல நேரம் வந்து அந்த அலர்ஜி வந்து அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயங்களே வந்துரும். மோஸ்ட்லி மால்லேருந்து வருவாங்க. மால்ல ஏதோ ஒண்ணு சாப்பிட்டேன், சாப்பிட்டோனே ஆயிடுச்சு. எனக்கு அது எது அலர்ஜின்னே தெரியல. ஏன்னா நெறைய ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து இப்ப பார்த்தீங்கன்னா, நெறைய கெமிக்கல்ஸ் இருக்கு. ஸோ எது வந்து அலர்ஜி ஆச்சுன்னு தெரியாது. மெடிசின்லயுமே ஹாஸ்பிட்டல்லயும் நெறைய டைம் வந்து அந்த மெடிசினோட அலர்ஜிய விட, அதுக்கு யூஸ் பண்ற சால்வெண்ட்ஸ், அந்த மெடிசின் மிக்ஸ் பண்ற சால்வெண்ட்ஸ் அதுலேருந்து வர அலர்ஜி தான் அதிகம். ஸோ நெறைய விஷயங்களுக்கு அலர்ஜி நடக்கலாம். ஸோ மைல்டா இருந்ததுன்னா, அது நான் வெயிட் பண்ணலாம். ஃப்ராக்சர்ஸும் மைல்டா தான் இருக்கு. ரொம்ப மேஜர் போன் ஃப்ராக்சர்ஸ் இல்ல அப்படின்னா, அவன எடுக்கலாம். எஸ்பெஷலி இந்த காலர் போனு, ரிப் ஃப்ராக்சர்ஸ்னா ஒரு மாவுக்கட்டும் போட போறதில்ல. முக்காவாசி மைல்டு ரிப் ஃப்ராக்சர் இருக்கு. லங்ஸ் எதுவும் அஃபெக்ட் ஆகலன்னா, தானாவே நீங்க ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா, அந்த ஸ்ட்ராப்பிங் மாரி பண்ணுவோம். பேண்டேஜ் மாரி. அது மாரி பண்ணி ரெஸ்ட் எடுத்தாலே மோஸ்ட்லி சரியாயிடும். வலி கொஞ்ச நாள் இருக்கும். பட் போக போக அதுவாவே ஹீல் ஆயிடும். ஸோ எல்லா ரிப் ஃப்ராக்சர்ஸும் நம்ம போயிட்டு ட்ரீட் பண்ண அவசியம் இல்ல. அ அது மாரி விஷயங்கள். ஸோ ஹீட் ஸ்ட்ரோக் வரலாம். ஒரு வயசானவர் வெளில போறது, ஹீட் ஸ்ட்ரோக் வரலாம் சம்மர்ல. சின்ன சின்ன ஃபீவரு, ஸ்ப்ரெயினு, மைக்ரேனு அது மாரி ஆல்ரெடி நோன் இது இருந்ததுன்னா, அவங்களுக்கு நான் வரலாம். அவங்கன்னா வந்து வெயிட் பண்ணலாம். நம்ம இத பொறுத்து. நெக்ஸ்ட் மேடம். ஸோ குழந்தைங்கள்ல நெறைய எமர்ஜென்சி நடக்கலாம். எஸ்பெஷலி ஃபீவர் வந்து ரொம்ப காமனானது. அண்ட் வந்து காஃப் பார்க்கறது வந்து நாங்க காமனா பார்க்கறது வந்து இருமல் வந்தோனே, டாக்டர் ஃபீவர் ரொம்ப இருமுறான், கஃப்ப நிறுத்தணும், ஒரு சிரப் குடுங்க. ஸோ தட் இஸ் வெரி, 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 வெரி பேட் ஹேபிட். என்னன்னா, அவங்க வந்து ஒரு அலர்ஜனோ, ஒரு இதுவோ வந்து போகுது. அத வெளில தள்ள ட்ரை பண்றாங்க நேச்சுரலா. ஸோ அத சப்ரஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இன்ஃபெக்ஷன் உள்ள போயிடுற வாய்ப்பு இருக்கு. ஸோ சிவியர் ஆச்சுன்னா நமக்கு தெரியாது. அவங்க துப்பி துப்பி அ கபம் வந்து துப்பலாம். அது மேல வரலாம், சளியா வரலாம். ஸோ அது வெளியேத்துது அதுவே. பாடியோட ஒரு நேச்சுரல் ரெஸ்பான்ஸ். ஒரு தும்மலாகட்டும், ஒரு இருமலாகட்டும், அத வந்து நம்ம சப்ரஸ் பண்ணக்கூடாது இம்மீடியட்டா. ரொம்ப அதிகமா இருக்குன்னா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம். அ குழந்தைகள் நான் சொன்ன மாரி வீசிங் வந்து எல்லா டைமும் வீசிங்கா வராது. அந்த இசுப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா? டிபிக்கலா ஒரு பூனை கத்துற மாரி ஒரு சவுண்ட் கேட்கும். அது மாரி வரணும்னு அவசியம் இல்ல. இன்னும் சின்ன குழந்தைங்களுக்கு காஃபா வரலாம். இருமல் வந்தாலுமே அது வீஸ் தான் குழந்தைங்களுக்கு. ஸோ குழந்தைங்கள பொறுத்தவரைக்கும் இட்ஸ் நாட் அ மினியேச்சர் அடல்ட் கிடையாது. ஸோ எல்லாமே வந்து வேற மாரி வந்து குழந்தைங்களுக்கு வந்து பார்க்கணும். ஸோ அது மாரி பார்க்கும்போது ஃபீவர் காமனான ஒரு விஷயம். 2வது நாளே ஆன்டிபயோட்டிக் ஸ்டார்ட் பண்றது ரொம்ப காமன் பிராக்டிஸ். சில இடத்துல இப்ப 2 ஆன்டிபயோட்டிக்னா போடுறாங்க. ஸோ அது வந்து ஹெல்ப் பண்ண போறதில்ல. வைரல் ஃபீவரா இருந்ததுன்னா, நீங்க குடுக்குற ஆன்டிபயோட்டிக் ஹெல்ப் பண்ண போறதில்ல. ஹார்ம் தான் பண்ணும். ஏன்னா அது வந்து ரெசிஸ்டன்ட் ஆகும். ஒரு ஆன்டிபயோட்டிக் நம்ம குடுக்கும்போது, அதுக்கு வந்து அந்த கிருமி வந்து ரெசிஸ்டன்ட் ஆயிட்டு, நீங்க ஃபர்தரா அந்த ஆன்டிபயோட்டிக் குடுக்கும்போது வேலை செய்யாது. ஸோ அப்போ வந்து இன்னும் அடுத்த லெவல் ஆன்டிபயோட்டிக் போட வேண்டியிருக்கும். ஒரு லெவல் வரைக்கும் தான் நம்மள்ட்ட ஆன்டிபயோட்டிக் இருக்கு. அதுக்கு மேல ஆன்டிபயோட்டிக் போவறதுக்கு நம்மளுக்கு இல்ல. ஸோ அதனால தான் இப்போ வெள்ளூர் மாரி இடத்துல அ கிரவுட் ரெசிஸ்டன்ஸ் பார்ப்பாங்க. அந்த ஊர்ல எந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ அதுக்கேத்த மாரி ஒரு ஸ்டடி பண்ணிட்டு, அதுக்கேத்த மாரி அவங்க பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ அது மாரி நான் சொன்ன மாரி மெடிசின் வந்து இட்ஸ் ஆல் அபவுட் காமன் சென்ஸ், இட்ஸ் ஆல் அபவுட் கம்யூனிட்டி. இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒரு ராக்கெட் சயன்ஸ் மாரி கிடையாது. எக்ஸாக்ட்டா. ஸோ நெறைய விஷயங்கள் நம்மளால சொல்ல முடியும். சிலது சொல்ல முடியாது. ஸோ அது மாரி ரெசிஸ்டன்ஸ் வரலாம், அலர்ஜி வரலாம் நம்ம குடுக்குற ஆன்டிபயோட்டிக்லயே. டோஸ் வந்து தப்பா குடுக்கலாம்.
ரொம்ப அடுத்த மோசமான பிராக்டிஸ். எங்கள்ட்ட கூட நெறைய சொல்ல மாட்டேங்கிறாங்க. நான் ஒரு ஃபார்மசில இப்ப நானே வாங்க போம்போது வந்து அவ்ளோ விஷயங்கள் சொல்றாங்க. ஃபார்மசிஸ்ட். எனக்கு நெறைய டைம் தோன்றது வந்து எங்கள விட அதிகமா வந்து ஃபார்மசி பீப்பிள நம்புறாங்களோ அப்படின்னு தோணுது. நம்ம ஊர்ல அப்படி பழக்கம். அப்படி ஏன்னா எங்கள விட நெறைய அ டூ அவாய்ட் கன்சல்ட் வேரியஸ் ரீசன். அவருக்கு ரூ. 1000 கன்சல்டேஷன் குடுக்கணும், ரூ. 500 குடுக்கணும் அப்படின்னு அவாய்ட் பண்ணிட்டு நம்ம ஃபார்மசில போய் கேட்டா அவரே சொல்லிடுவாரு. அப்படின்னு ஒரு பிராக்டிஸ்ல அ தே ஹேவ் எ வெரி குட் ரிலேஷன்ஷிப் வித் ஃபார்மசி பீப்பிள். அவங்களும் வந்து ஒரு ரொம்ப எம்பவர்டா ஃபீல் பண்ணி, அவங்க இது போடுங்க. அது சரியில்லன்னா திருப்பி வாங்க. இன்னொன்னு தரேன். நான் அது போடுங்க அப்டின்ட்டு அவங்க அதுக்கு மேல அவங்களும் பண்றாங்க. ஸோ ஓடிசிம்பாங்க ஓவர் த கவுண்டர் மெடிசின். அ அப்ராட்லலாம் நீங்க அவ்ளோ நெறைய மெடிசின்ஸ் அப்டி வாங்க முடியாது. இங்க வந்து ரொம்ப சர்வசாதாரணமா நெறைய நடக்குது. ஸோ வந்து பாலிஃபார்மசி அது மாரி நம்ம பண்ணும்போது, நம்மள தான் டேமேஜ் பண்ணிக்கிறோமே ஒழிய, அவருக்கு பிசினஸ் நடக்குது. அவருக்கு அத பத்தி ஒரு ரெஸ்பான்சிபிள் இல்ல. நாளைக்கு ஏதாவது பிரச்சனை ஆனாலும் அவரு ஒண்ணுமே ஆகப்போறதில்ல. ஸோ வந்து ரொம்ப சென்சிபிளா எது டாக்டர்ட்ட சொல்லணும்? எந்த சின்ன சின்ன விஷயம் ஏதோ இது பண்றீங்க, ஓகே ஃபார்மசில வாங்கிக்கலாம். ஸோ வந்து அது இம்பார்ட்டன்ட். செகண்ட் டேலேருந்து உடனே ஆன்டிபயோட்டிக் ஸ்டார்ட் பண்றதுன்னா வெரி இது. அ ஃபீவர்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து அ ஃபிட்ஸ் வரும். ஒரு 5லேருந்து 7 வயசு வரைக்கும் குழந்தைங்களுக்கு ஃபிட்ஸ் வரலாம். ஏன்னா பிரெயின் வந்து அந்த டெம்பரேச்சர ரெகுலேட் பண்ற மெக்கானிசம் வந்து ஃபுல்லா டெவலப் ஆயிருக்காது. அப்படிங்கும்போது அது ஃபிட்ஸா வரும். ஸோ 5லேருந்து 7 வயசு வரைக்கும் வர ஃபிட்ஸ் வந்து பயப்பட வேண்டாம். அன்லெஸ் ஃபீவர் இருக்கு. ஃபீவர் இருந்து ஃபிட்ஸ் வந்ததுன்னா பயப்பட வேணாம். முதல்ல பார்க்கறதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கும். நான் சொன்ன மாரி இந்த ரெக்கவரி பொசிஷன் லெஃப்ட் லேட்டரல்ல குழந்தைய போட்டுட்டு கொஞ்ச நேரம் இது பண்ணா போதும். அதுவே செட்டில் ஆயிடும். ஸ்பாஞ்சிங்ன்னு சொல்லுவோம். குழந்தையோட அக்குலு, கழுத்து, குராயின் ஏரியா, பேக்கு, செஸ்ட்டு அது மாரி இடத்த வந்து நல்லா தண்ணி நார்மல் தண்ணி, இல்ல மைல்டு கோல்டு வாட்டர டிப் பண்ணிட்டு, நல்லா அந்த துணிய புழிஞ்சிட்டு தொடச்சு விடணும். ஸோ எவ்ரி 2 ஹவர்ஸ் இல்ல 1 ஹவர் ஒன்ஸ் ரொம்ப டெம்பரேச்சர் அதிகமா இருக்கு. 104, 103 இருக்குன்னா, தொடச்சு தொடச்சு அது மாரி விடணும். அண்ட் 6த் ஹவர்லி இல்ல 4த் ஹவர்லி வந்து பாராசிட்டமால் குடுக்கலாம் நீங்க. அந்த வெயிட்டுக்கு ஏத்த மாரி குழந்தைங்களுக்கு. ஸோ ஃபீவர் 104, 103 அதிகமாகும்போது அது மாரி ஃபிட்ஸ் வருது. ஒரு நார்மலான இது ஒரு 5லேருந்து 7 வயசு வரைக்கும். ஃபீவர் இல்லாம ஃபிட்ஸ் வருதுன்னா, இட்ஸ் வொரிசம். எதனால வந்துச்சுன்னு நம்ம வந்து அத ப்ராப்பரா எவாலுவேட் பண்ணணும். ஃபீவரோட தான் வருதுன்னா பயப்பட வேணாம். ஒரு 7 வயசு தாண்டுனோனே நெறைய பேருக்கு தானாவே நின்னுடும். பட் வந்து அந்த ஹிஸ்டரி வந்து வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க ஃபர்தரா குழந்தைய கூட்டு போறீங்க, இல்ல அடல்ட் ஆயிட்டு அவன் போறான்னாலும், இது மாரி ஃபிட்ஸ் வந்தது வந்து நம்ம சொல்லணும். வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அது காமனு. ஃபீவர் காமனா வருது. ஸோ வந்து ஃபீவர் இப்போ வந்து டெங்கு முன்னாடி பார்த்தோன்னா, ஒரு 4வது, 5வது நாள்ல தான் வந்து டெங்குல வந்து பிளேட்லெட்ஸ் ட்ராப் ஆச்சு. ஆனா இப்ப டெங்குவுமே ஏடிபிக்கலா நாங்க பார்க்குறோம். 2வது நாள், 3வது நாள்ல கூட ஒரு பிளேட்லெட்ஸ் ட்ராப்லாம் வருது. ஸோ வந்து அது கொஞ்சம் டெங்கு மட்டும் நமக்கு தேங்கி இருக்கு. ஈவன் எந்த அளவுக்கு டெங்கு கொசு எவால்வ் ஆயிருக்குன்னா, மக்குல நீங்க பார்த்தீங்கன்னா, வீட்ல கொஞ்சம் தண்ணி இருக்கும் மக்குல. ஃப்ரெஷ் வாட்டர்ல தான் வரும் அது. நம்ம ரொம்ப இது என்னன்னா, சாக்கடை தண்ணி அது இதுன்னு எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வச்சுருவோம். பட் ஃப்ரெஷ் வாட்டர் நம்ம இருக்கிறது அது பெருசா கண்டுக்கவே மாட்டோம். அந்த இதுக்கு வைக்கிறோன்ட்டு ஜாடியில வைப்போம். அது எல்லாமே கொஞ்சம் காஷனா இருக்கணும். கிளீன் பண்ணி ப்ராப்பரா இது பண்ணணும். ஸோ ஃப்ரெஷ் வாட்டர்ல தான் வந்து அந்த மக்குல கூட வீட்ல இருக்கிற மக்குல கூட இப்போ அது வளர்ற அளவுக்கு இதுவாயிருக்கு அப்படிங்கிறாங்க. டெங்குவோட கொசு. ஸோ டே டைம் கொசு எஸ்பெஷலி. கார்டனிங் போம்போது, அது மாரி டே டைம் கொசு கிடைக்கும். ஸோ டெங்குவோட இது வந்து குழந்தைங்கள பொறுத்தவரைக்கும் கேர்ஃபுல்லா இருக்கணும். சின்ன குழந்தைங்களுக்கு பேண்ட்ஸ் மாரி இது மாரி போறாங்க கார்டன்னா, ஃபுல் பேண்ட் போடணும். போட்டுட்டு தான் கூட்டு போணும். ஷார்ட்ஸ் மாரி வச்சுட்டு கூட்டு போக்கூடாது. ஸோ அது இம்பார்ட்டன்ட். சோக்கிங் நான் சொன்ன மாரி சின்ன சின்ன விஷயத்த காயின் போட்டுக்கலாம். விளையாட்டு சாமானு, எஸ்பெஷலி அந்த ஷார்ப்பா ஏதாவது மெட்டல் இருக்கு. நெறைய பேர் தோடு, திருகாணி அதெல்லாம் விளையாட குடுத்துடுறாங்க. அது சாப்பிட்டா ஷார்ப் மெட்டீரியல் ரொம்ப ஈஸியா டேமேஜ் பண்ணும். ஸோ அதனா வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஹெல்மிங் மேனுவர்ன்னு ஒரு மேனுவர் இருக்கு. அது நீங்க கூகுள் பண்ணாலே அது எப்படி பண்றதுன்னு தெரியும். இது மாரி செஸ்ட் இப்படி கை இது மாரி ஃபிஸ்ட் வச்சுட்டு, இங்க வச்சுட்டு இப்படி அமுக்க வேண்டியிருக்கும். ஒரு பின்னாடிலேருந்து ஒருத்தர். ஸோ அது பண்ணீங்கன்னா, சம்டைம் ஏதாவது முழுகிட்டு இப்படி பண்ணுவாங்க அவங்க. யுனிவர்சல் சைன் ஆஃப் சோக்கிங்ன்னு சொல்லுவாங்க. அவங்க இது மாரி மூச்சு விட முடியல அப்படின்னு பேசவே அவங்களால முடியாது. அப்போ இது மாரி ஃபிஸ்ட்ட வச்சுட்டு, இங்க வச்சுட்டு பின்னாடிலேருந்து ஒருத்தர் கட்டிக்கிட்டு, இப்படி பிரஷர் குடுத்தீங்கன்னா, அது சம்டைம்ஸ் ஃபுட் வந்து வெளில வந்துரும். அது பண்ணலாம். நீங்க ஈவன் கர்ப்பிணி பெண்ல இன்னும் கொஞ்சம் மேல வச்சுட்டு பண்ணலாம். அது மாரி சோக்கிங் ஏதாவது ஆச்சு, போனு, ஃபிஷ் போனு, மீட் சாப்பிடும்போது, இல்ல பெரிய பாலா ஏதாவது ஹார்டான மெட்டீரியல்ஸ் வந்து அது மாரி சோக் ஆயிடுச்சுன்னா, இது மாரி ஹெல்மிங் மேனுவர் நீங்க கத்துக்கிட்டு அத பண்ணலாம் இமிடியேட்டா. ஆ சொன்ன மாரி பர்ன்ஸ் நெறைய ஆகலாம். ஸ்கூல்ல வந்து சொன்ன மாரி லேப்ஸ்ல ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரீஸ் அது மாரி விஷயங்கள்லாம் ஆகலாம். அண்ட் வந்து சைக்காலஜி ஆஃப் த சைல்டும் வெரி இம்பார்ட்டன்ட். ஆ அப்யூசஸ் ஏர்லி அப்யூசஸ் ஸ்கூல்ல நடக்கிறதோ, இல்ல ரிலேட்டிவ்ஸ் அது மாரி விஷயங்கள் வந்து எப்பயுமே ஹேவ் அ ஹேபிட் ஆஃப் ஆஸ்கிங் த சைல்ட் என்னாச்சு இன்னைக்கு ஸ்கூல்ல? என்ன பண்ண? என்ன படிச்ச? யாராவது திட்டினாங்களா? ஏன் டல்லா இருக்க? வி ஹேவ் டூ கீப் ஆஸ்கிங் தெம் ப்ரோப் கொஸ்டின்ஸ் கேட்கணும் நம்ம.
ஸோ அவங்களோட சைக்காலஜி வெரி இம்பார்ட்டன்ட். எஸ்பெஷலி 10th 12th வரும்போது ரொம்ப ப்ரெஷர்ஸ், ஆம்பிஷியஸா அவங்க ப்ரெஷர் எடுத்துக்கிறது, அது மாதிரி விஷயங்கள். ஏன்னா ஒன் கேன் லீட் டு அதர். அது மாதிரி டிப்ரெஸ்டா இருக்கிறவங்க சூசைட் அட்டெம்ப்ட் பண்ற சான்ஸ் இருக்கு. ஸோ அது மாதிரி இதுவும் வந்து நம்ம இது மாதிரி ஒரு இதுல வராங்க, நம்ம ஓபிடிக்கு வராங்க, எமர்ஜென்சி வரும்போது வி ஹேவ் டு ரிஅஷ்யூர் தம். ஏன்னா அந்த ஏஜ் வந்து அவங்க அப்படிதான் இருப்பாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டாங்க, ரொம்ப ஃப்ரெஜைலா இருப்பாங்க. ஸோ இது மாதிரி கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி, ஏன்னா வி ஹவ் சீன் ஈவன் அபியூசஸ் ஹேப்பனிங் டு வெரி ஸ்மால் சைல்ட் வித்தின் த சேம் ஒரு எலீட்டான ஒரு ஃபிளாட்ஸ்ல கூட நடக்குது. யார் அபியூசர்னு பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தையோட ஃப்ரெண்டோட அப்பாங்கிறாங்க. நிறைய விஷயங்கள் வந்து வி கேன் ஷேர், வி கேன் அன்லெஸ் தே கம் அவுட், தே சார்ஜ் மெடிக்கல் லீகல் கேஸ் அகெயின்ஸ்ட் த பர்சன். அவங்க ஏன்னா சோஷியல் ஸ்டிக்மா இருக்கு, ஹை சொசைட்டிலும் இருக்கு, லோ சொசைட்டிலும் இருக்கு. அந்த ஸ்டிக்மானால வந்து அவங்க கேஸ் ப்ரொசீட் பண்ண மாட்டாங்க. அன்லெஸ் தே டூ இட் வி கேன் நாட் கோ பியாண்ட் லிமிட். ஸோ நிறைய டைம் வந்து கவுன்சிலிங் பண்ணி அது மாதிரி தான் வந்து பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதுவும் வந்து போல்டா அது மாதிரி ஏதாவது வருதுன்னா தே ஹேவ் டு ரிப்போர்ட் டு த, ஏன்னா ஒரு குழந்தைக்கும் இதே நடக்கும். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது மாதிரி விஷயம்னா அபியூசஸ் பற்றினா வந்து நம்ம முன்னாடியே சைல்ட் சைக்காலஜி வந்து புரிஞ்சுக்கணும். அது மாதிரி ரீஅஷ்யூர் பண்ணி அவங்கள ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். முன்னாடி ஸ்லைட் மேம். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ எமர்ஜென்சி பொறுத்த வரைக்கும் இங்கே கோட் ப்ளூன்னு ஒரு டீம் இருக்கும். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் அ டீம் எஃபர்ட் தான் நான் சொன்ன மாதிரி. ஸோ சிங்கிள் பர்சன் வந்து ஹீரோயிசமாக வந்து இங்கே எதுவுமே பண்ண முடியாது. இட்ஸ் அ வெரி டீம் எஃபர்ட்டு. ஸோ ஒருத்தர் மிஸ் பண்ணால் கூட, இப்போ நான் ஏதாவது சில டைம் டாக்டர்ஸ் கூட ஏதாவது மிஸ் பண்ணும்போது கூட ஸ்டாஃப்ஸ் வந்து அலர்ட்டாக வந்து அதை எடுத்து தருவாங்க. இது மிஸ் பண்ணிட்டீங்க டாக்டர், இது பண்ணலாமா, நம்ம பார்க்கலாமா அப்படின்ட்டு ஒரு சஜஷனாக சொல்லுவாங்க. ஸோ ஏன்னா ஹியூமன் எரர் கேன் ஹேப்பன். 3 AM எரர்னு எங்களுக்கு ஒன்று இருக்குது. அந்த ஒரு 3 மணிக்கு ஒரு ஃபெட்டிக்ல அப்பயும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கேஸ் வரலாம். பட் ஹியூமன் ஃபெட்டிக்னால வந்து மைண்ட் வந்து கொஞ்சம் இதுவாகலாம். ஸோ அது மாதிரி எரர்ஸும் நடக்கும். ஸோ அப்போ வந்து டீம் வந்து மற்றவங்க அலர்ட் பண்ணி இது பண்ணலை, இது மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, கார்டியாக் அரெஸ்ட்ல சில டைம் என்னென்னமோ ட்ரீட் பண்ணிட்டு இருப்பாங்க, என்னென்னமோ வி வில் பி லுக்கிங் ஃபார். கடைசியில் பார்த்தா சுகர் கம்மியாக இருக்கும். அவர் ஒரு சுகர் பேஷண்டாக இருப்பார், இல்லை சுகர் பேஷண்டாக இல்லாமல் கூட இருப்பார். ஈவன் லிவர் பேஷண்ட்டுக்கு சுகர் திடீர்னு கம்மியாகலாம், லிவர் அஃபெக்ட் ஆச்சுன்னா. ஸோ அது மாதிரி கூட ஒரு பேஷண்டாக இருப்பார். ஸோ சுகர்ஸ் கம்மியாக இருக்கும். சுகர் கம்மியானவன் எப்பயுமே டயபெட்டிக் பேஷண்ட் நான் சொல்கிறது வந்து ஒரு சுகரோ, ஒரு சாக்லேட்டோ, ஒரு ஸ்வீட்டான ஒரு கடலை மிட்டாய், அது மாதிரி விஷயங்கள் வந்து எப்பயுமே கேரி பண்ணுங்க. ட்ராவலில் எஸ்பெஷலி வண்டியில் பஸ்ஸில் போகிறீங்க, அது மாதிரி லாங் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா எப்பயுமே சுகர் வந்து வச்சுக்கோங்க. ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் வந்து ஒன்ட் ஹெல்ப். அது மாதிரி சுகர்ஸ், ஒரு ப்ராசஸ்டு ஸ்வீட்னர் வந்து ஒன்ட் ஹெல்ப். டைரக்ட் சுகர்ஸ் வந்து வச்சுக்கோங்க. ஸோ அது மாதிரி கொஞ்சம் பிகாஸ் ஆல்வேஸ் இட்ஸ் ஈஸியர் அண்ட் பெஸ்ட் டு ட்ரீட் த லோ சுகர் தேன் ஹை சுகர். நீங்கள் ஒரு இப்போ 400 இருக்குது, உங்களுக்கு அதே சிம்டம்ஸ் தான் இருக்குது, தலை சுற்றுற மாதிரி இருக்குது, வேர்த்து போகுது, நீங்கள் சுகர் கம்மி நினச்சி ஒரு சுகர் எடுத்தால் கூட 400 460 470 ஆக போகுது. பெரிய சேஞ்ச் வந்து அது பண்ணாது. பட் லோ சுகரில் இருக்கீங்க, 50 60 இருக்கீங்க, சுகர் கம்மியாக இருக்குது, அப்போ வந்து மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கோமா வரைக்கும் கூட போகலாம். ஸோ கான்ஷியஸாக இருக்கும்போது, அதுவும் இன்னொரு தப்பு வந்து கான்ஷியஸ் போயிடும் சில பேருக்கு சுகர் கம்மியாச்சுன்னா. அப்போ வந்து சக்கரை தண்ணியை வாயில ஊற்றக்கூடாது. ஸோ வந்து அது என்ன ஆகிடும், வின் பைப்பும் ஃபுட் பைப்பும் பக்கத்தில் இருக்கும். ஸோ கான்ஷியஸ் இல்லாதனால அவங்களோட வின் பைப்பில் அந்த நுரையீரலில் அந்த நீங்கள் கொடுக்குற தண்ணி வந்து போயிடுற வாய்ப்பு இருக்குது. ஸோ நுரையீரலில் எப்பயுமே காற்று தான் இருக்கணும். அங்கே தண்ணியோ இது மாதிரி லிக்விடோ உள்ளே போகும்போது நிமோனியா இன்ஃபெக்ஷன் வந்து அவங்க இறந்து போகிற அளவுக்கு கூட சான்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது புறையேறிட்டு. ஸோ வந்து எப்பயுமே கான்ஷியஸ் இல்லாதவங்களுக்கு எப்பயுமே வந்து சக்கரை தண்ணியோ அது மாதிரி கான்ஷியஸ் இல்லாதவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. எஸ்பெஷலி ஆக்சிடென்ட் ஆகிட்டு, ஏன்னா ஆக்சிடென்ட் ஆகிட்டு ஒரு ஃப்ராக்சர் ஆகிருக்கு சான்ஸ் இருக்குது. சில ஃப்ராக்சர் இமீடியட்டாக ஃபிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் கொடுக்குற தண்ணி அனஸ்தீஷியா போது ப்ராப்ளம் வரும். அதனால் எப்பயுமே அடிப்பட்டவங்களுக்கு இதுக்கு அவங்க கேட்க தான் செய்வாங்க. அவங்க ட்ரை டங்க் இருக்கும்பாங்க. அப்படி ரொம்ப இதுன்னா சும்மா நீங்கள் ஒரு சின்ன ஸ்பூன்லேயோ இல்லை துணிலையோ நினச்சி கொஞ்சம் ஒட்டி விடலாம். கொடுக்கக்கூடாது எதுவுமே. ஸோ வந்து அது இம்பார்ட்டன்ட் ரொம்ப. அது மாதிரி பண்ணும்போது நம்ம புறையேறிட வாய்ப்பு இருக்குது. ஸோ லோ சுகர் இதை வந்து நம்ம இமிடியேட்டாக ஈஸியாக ட்ரீட் பண்ணலாம். இமிடியேட்டாக அது மாதிரி கேரி பண்ணணும். ஸோ அது மாதிரி ஆகலாம். ஸோ அதனால் வந்து டீம் எஃபர்ட் இம்பார்ட்டன்ட். ஒருத்தர் வந்து ட்ரக்ஸ் நாங்கள் பார்த்துப்போம், ஒருத்தர் ஷாக் மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, ஒருத்தர் வந்து டைம் கீப் பண்ணுவாங்க ஒரு ஏன்னா எங்கள் ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ பேஷண்ட் இருந்தாலும் ஏதோ ஒரு பெட்டில் நார்மலாக இருக்கிற பேஷண்ட் கூட கார்டியாக் அரெஸ்ட் போகலாம் திடீர்னு. அது மாதிரி போனாங்கன்னா எமர்ஜென்சி டீம் தான் வந்து போயிட்டு அவங்க ஃபுல்லாக பண்ணும். ஸோ வந்து அதுக்கு ஒருத்தர் லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கும். நான் சொன்ன மாதிரி யாராவது தப்பாக பண்ணால் கூட இன்னொருத்தர் கரெக்ட் பண்ணலாம், ஒரு டீம் எஃபர்ட்டாக பண்ணலாம். ஒருத்தர் ட்ரக்ஸ் பார்த்துப்பாங்க, ஒருத்தர் டைம் கீப்பராக இருப்பாங்க, ஒருத்தர் வந்து எவ்வளோ எஃபெக்டிவாக நாங்கள் பண்ணுறோங்கிறத மானிட்டர் பண்ணி அதை அசஸ் பண்ணி அவங்களே திருப்பியும் கொடுப்பாங்க. க்ளோஸ் லூப் கம்யூனிகேஷனுங்கிறது இப்போ கொடுக்க சொல்லுவோம் ஒரு மெடிசனை, கொடுத்தாச்சு டாக்டர் அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க.
அது மாரி இம்பார்ட்டன்ட். இதுக்கு நடுவுல வந்து நாங்க போயிட்டு பேஷண்ட் அட்டெண்டரும் ஷாக்ல இருப்பாங்க. திடீர்னு என்ன ஆச்சு? நல்லா இருந்தாரு. திடீர்னு ஹார்ட் அரெஸ்ட் ஆயிடுச்சு அப்டின்னா, அவங்களும் ஒரு ஷாக்ல இருப்பாங்க. ஏன்னா நெறைய டைம்னா ஆஞ்சியோனா பண்ணி டிஸ்சார்ஜ் ஆகுற நேரத்துல டாய்லெட்லலாம் கார்டியாக் அரெஸ்ட் ஆயிருக்கு. ஸோ எப்போ திருப்பியும் ஏன்னா ஒரு ஸ்டென்டிங் நம்ம பண்ணா கூட ஆஞ்சியோ பண்ணிட்டு, அந்த ஸ்டென்ட் பண்ண இடத்துலயே திருப்பியும் அடைப்பு ஏற்படுற சான்சஸ் கூட கம்மியா இருக்கு. ஒரு சான்ஸ் பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அது மாரிலாம் ஆகும்போது வந்து, நம்ம திருப்பியும் வந்து அது மாரி ஆறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ அவங்கள போய் நம்ம பிரைம் பண்ணணும். இது மாரி வந்து வொரி பண்ணாதீங்க அப்டின்ட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த பிரேக்கிங் பேட வந்து நம்ம சொல்லணும். அண்ட் மோர் தென் எனிதிங் வி ஷுட் ஹேவ் எம்பதி. ஸோ ஒரு அவங்கள்ட்ட சொல்லும்போது நம்ம வீட்ல எப்படி ஆயிருக்குமோ, அது மாரி அவங்களுக்கு வந்து புரியிற மாரி அவங்களுக்கு சொல்லணும். ரொம்ப அவங்க ஏதோ ஒரு யாரோ நம்ம வந்திருக்காங்க, ஏதோ இதுக்கு பார்க்குறோம் அப்படின்னு பண்ணாம, அவங்கள முடிஞ்ச வரைக்கும் அவங்க கூட ரிலேட் பண்ணிக்க ட்ரை பண்ணணும். ஸோ இதுவுமே வந்து நான் ஒரு அவேர்னஸ் எல்லாமே தர்றது வந்து, இட்ஸ் ஆல்சோ எ செல்ஃபிஷ் ரீசன். ஏன்னா, வர பேஷண்ட்ஸ்க்கு, அட்டெண்டருக்கு நல்லா அவேரா இருந்தாங்கன்னா இத பத்தினா, அவங்களுக்கே புரியும். ஸோ நம்ம ஹெல்ப் பண்ண தான் ட்ரை பண்றாரு அவரு. ஹார்ம் பண்ண போறதில்ல. பிளஸ் வந்து அவரு சொல்ற இதுல வந்து நம்ம பொறுமையா இருக்கணும் சில விஷயங்கள்லங்கிறது அவங்களுக்கு தெரியும். அந்த அவேர்னஸ் இல்லாத போது தான் வந்து அவங்களும் டென்ஷன் ஆவாங்க. எங்களையும் அப்யூஸ் பண்ணுவாங்க. எங்களாலயும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அது மாரி நெறைய தப்புகள் ஆகுது. ஸோ இது மாரி அவேர்னஸ் கிரியேட் பண்றதும் வந்து இட் வில் ஹெல்ப் அஸ் இன் டர்ன். எங்களால வேலைய இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தா பண்ண முடியும். எஃபெக்டிவா பண்ண முடியும். ஸோ பைஸ்டாண்டர்ஸ் வந்து என்ன பண்ணணும்? என்னென்ன பண்ணக்கூடாதுங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு ஆம்புலன்ஸ் கால் முக்காவாசி கால் எங்களுக்கு வருது. அந்த இடம் தான் சொல்லுவாங்க. ஃபிளாட் பேரோ ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு ரொம்ப அரைகுறையா ஒரு அட்ரஸ் சொல்லிட்டு, வந்துருங்க உடனே வாங்க அப்டின்ட்டு வச்சுருவாங்க. ஸோ வந்து புரியுது. பதட்டமா தான் இருப்பாங்க பட் வந்து யாரால பதட்டம் இல்லாம பேச முடியுமோ, அங்க ஒரு 3, 4 பேர் இருக்கீங்க ரிலேட்டிவ்ஸ்னா, யாரால பொறுமையா சொல்ல முடியுமோ, எவ்வளோ இன்ஃபர்மேஷன் குடுக்குறாங்களோ, தட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் த ட்ரீட்மெண்ட். நான் சொன்ன மாரி பிரைமரி கேர் வந்து அவுட் சைட் த ஹாஸ்பிட்டல் இட்ஸ் ஸ்டார்ட்டிங். அப்படிங்கும்போது, அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் அட்ரஸ் குடுக்குறது, ப்ராப்பர் லேண்ட்மார்க் சொல்றது, பேஷண்ட்டுக்கு உண்மையாவே என்ன ஆச்சு? என்ன ப்ராப்ளம் இருந்தது? எவ்வளோ பிரீஃபா கொஞ்சமா இருந்தாலும் ஒரு எஃபெக்டிவா அத சொன்னீங்கன்னா, இங்க பிளான் பண்றதுக்கு எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ, அவங்க எமர்ஜென்சி மெடிக்கல் சர்வீசஸ்ல வந்து நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்றோங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து நான் சொன்ன மாரி கரெக்ட்டா என்ன பண்ணணும்னே தெரியாம, அ அரைகுறையா வந்து எதுவும் ட்ரீட்மெண்ட்டோ எனக்கு தெரியும். நான் அங்க பார்த்தேன், இந்த YouTubeல பார்த்தேன், WhatsAppல எனக்கு ஃபார்வர்ட் வந்ததுன்ட்டு, இத ட்ரீட்மெண்ட் பண்றேன், அத ட்ரீட்மெண்ட் பண்றேன்ட்டு, அ ஹார்ம் பண்ணிடக்கூடாது பேஷண்ட்டுக்கு. தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். இன்னொன்னு எல்லா விஷயத்துக்கும் வந்து நம்ம வீட்ல டாக்டர் இல்லாதப்ப என்ன பண்றதுன்னு பண்ண முடியாது. சில விஷயங்கள் நமக்கு பண்ண முடியும். சில விஷயம் ஹாஸ்பிட்டல் வந்தா தான் வந்து பண்ண முடியும். இப்ப நாங்களே வந்து வெறும் டாக்டர் இருந்து யூஸ் இல்ல. எங்களுக்கும் எக்யூப்மென்ட்ஸ், ஸ்டாஃப் நர்ஸ் எல்லாருமே வந்து தேவ. ஸோ வந்து அ அது மாரி விஷயங்கள் வந்து நம்ம வந்து அ எல்லாமே வந்து வீட்ல பண்ண முடியாது. ஸோ வந்து ஆஸ்க் ஃபார் ஹெல்ப் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ டீட்டெயிலா ஹிஸ்டரி சொல்லணும். என்ன ஆச்சு? அவங்க எப்போ அ ஸ்ட்ரோக் வந்து பொறுத்தவரைக்கும் நான் சொன்ன மாரி, அவர் நல்லா இருந்தாரு. திடீர்னு டிவி பார்த்திருந்தாரு. திடீர்னு கை அவங்களுக்கு விழுந்துருச்சு. வாய் கொண்டிடுச்சும்பாங்க. ஸோ அந்த டைம் எப்போ 6 மணி வரைக்கும் நல்லா இருந்தாரு. 6:15 கிட்ட அவங்க எப்படி நீங்க ஒரு கால் ஏதாவது பண்ணியிருப்பீங்க யாருக்காவது. அத பார்த்தீங்கன்னாலே உங்க கால் ஹிஸ்டரியில டைம் தெரியும். அப்படி பதட்டமா இருந்தா கூட. ஸோ அத வச்சு நம்ம அந்த டைம் வந்து இம்பார்ட்டன்ட். எப்போ அவருக்கு ஸ்ட்ரோக் வந்ததோ, அதுலேருந்து 4 1/2 ஹவர்ஸ் வரைக்கும் நம்ம அந்த அ ரத்தத்த அந்த கிளாட்ட வந்து கரைக்கிறதுக்கான இன்ஜெக்ஷன் வந்து குடுக்கலாம். 4 1/2 ஹவர்ஸ்க்கு மேல அது குடுக்குறது வந்து எஃபெக்டிவா இருக்காது. ஏன்னா, அதுக்கான ரிஸ்க்கும் இருக்கு. நம்ம அந்த இன்ஜெக்ஷன் போடும்போது, நார்மல் ரத்த குழாயில ப்ளீடிங்கும் ஆகலாம். ஸோ, அந்த ஒரு ரிஸ்க் எடுத்து தான் வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்றோம். அப்படிங்கும்போது எவ்வளோ சீக்கிரம் அது பண்றோமோ, எஃபெக்டிவா பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸ்க்குள்ள பண்ணா ரொம்ப நல்லது. மேக்ஸிமம் வந்து 4 1/2 ஹவர்ஸ்க்குள்ள. ஸோ, லாஸ்ட் சீன் நார்மல் அப்படிம்போம், ஸ்ட்ரோக் பொறுத்தவரைக்கும். எப்போ வரைக்கும் நல்லா இருந்தாரு? எப்போ அப்புறம் மோசமானாரு? அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ, டீட்டெயில்டு ஹிஸ்டரி. என்ன ஆச்சு? எப்ப ஆச்சு அவருக்கு? என்னென்ன பண்ணிட்டு இருந்தாரு? முன்னாடி என்ன ப்ராப்ளம் இருந்தது? பாஸ்ட் ஹிஸ்டரி. ஏதாவது சர்ஜரி பண்ணியிருக்காங்களா? ஆல்ரெடி இது மாரி ஃபிட்ஸ் வந்திருக்கா? ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்களா? புதுசா ஏதாவது மாத்திரை மாத்திருப்பாங்க. நேத்து தான் மாத்துனாங்க. எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட். அலர்ஜி ஹிஸ்டரி, ஏதாவது ஃபுட் ஒத்துக்காது. முன்னாடி சாப்பிட்டாங்க. இதே மாரி தான் வந்திருக்கு அப்படின்ட்டுருக்கிறது எல்லாமே வெரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு திடீர்னு வந்துருவாங்க. பட் அவங்களால அத அஃபோர்ட் பண்ண முடியாது. அது வந்து வேற வேற ஊர்லேருந்து வந்துருவாங்க. கல்யாணத்துக்காக வந்திருப்பாங்க. அந்த இடத்துல திடீர்னு நார்த்லேருந்து வந்திருப்பாங்க. இது மாரி ஆயிடும். அவங்களால பிரைவேட் அஃபோர்ட் பண்ணாம கவர்ன்மெண்ட் எப்படி போறது? அது மாரி நெறைய லாஜிஸ்டிக்கா வந்து நெறைய பேருக்கு இது இருக்கும். அது வந்து முடிஞ்ச வரைக்கும் வி ஷுட் ட்ரை டூ ஹெல்ப். நெறைய டைம் வந்து ஆக்சுவலா வந்து நாங்க ரெஃபர் பண்ணக்கூடாது ஒரு சென்டர் அது மாரி இது. பட் அட் டைம்ஸ் எஸ்பெஷலி சைக்காட்ரி மெடிசின்ல ரொம்ப ஃபியூ சென்டர்ஸ் தே அட்மிட் அண்ட் ட்ரீட் த பேஷண்ட். நெறைய சென்டர்ஸ்ல அட்மிட் பண்ணி ப்ராப்பர் சைக்காட்ரிக் கேர் இல்லாம மாடியிலேருந்து குதிச்சுனா பேஷண்ட் இறந்திருக்காங்க. பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்லயே. வெளியில நியூஸ் வரும். சிலதுல வராது. ஸோ எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் அத ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சைக்காட்ரிக் கேர் எங்க ப்ராப்பரா ட்ரெயின்டு பீப்பிள் இருக்காங்களோ, அங்க தான் வந்து அட்மிட் பண்ணி பண்ணணும். அது நான் வந்து அவுட் ஆஃப் தி வே வி கோ அண்ட் சம்டைம்ஸ் சஜெஸ்ட் எங்களுக்கு தெரிஞ்ச நல்ல சென்டர்ஸ நம்ம ரெஃபர் பண்ணுவோம்.
ஸோ அது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கோ பியாண்ட் அண்ட் ஹெல்ப் த பேஷண்ட். ஸோ வந்து அது மாதிரி வந்து ஒருத்தரால் என்ன பண்ண முடியும், என்ன அஃபோர்ட் பண்ண முடியும், முடியாதுங்கிறதும் நம்ம ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ணிட்டு அவங்கள வந்து அப்ராப்ரியேட் டைம், ஏன்னா திருப்பியும் இப்போ இன்னொரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அனுப்பிச்சு விடுறது பெரிய விஷயம் இல்லை. நிறைய சின்ன சென்டர்ஸ் அப்படிதான் பல்ஸ் இருக்குன்னு சொல்றது, இல்லை வந்து ஏதாவது சொல்லிட்டு பெரிய சென்டருக்கு அனுப்பிச்சிடுவாங்க. பட் அந்த பெரிய சென்டரில் அவங்களால வைத்தியம் பார்க்குற ஃபெசிலிட்டி இருக்கா, அவங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்களா, எக்கனாமிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்காங்களா பார்க்கணும். டியூ டு மணி ரீசன்ஸ்னா டிலே தான் ஆக போகுது ட்ரீட்மெண்ட். அதுக்கு எங்கே அவங்களால பண்ண முடியுமோ அங்கே ரெஃபர் பண்ணுறது இட்ஸ் வெரி சென்சிபிள். எஸ்பெஷலி பீடியாட்ரிக்கில் ஒரு கவர்மெண்ட் சென்டர்லாம் ரெஃபர் பண்ணும்போது நம்ம கால் பண்ணிவிட்டு ரெஃபர் பண்ணுவோம். ஸோ வந்து அந்த டைமை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் எங்கே ட்ரீட்மெண்ட் கிடைக்குமோ அவங்களுக்கு அதுவாது பண்ணணும். ஸோ அந்த சோஷியோ எக்கனாமிக் லாஜிஸ்டிக்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஒரு லாஸ்ட் லைஃப் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கேன்சர் பேஷண்ட்டு ஆல்ரெடி நிறைய சஃபர் பண்ணிட்டாங்க, இல்லை ரொம்ப வயசாயிடுச்சு அப்படிங்கும்போது வென்டிலேட்டரில் போடுறது போடாதது வந்து வி ஷுட் கிவ் தெம் அ சாய்ஸ். ரிலேட்டிவ்ஸும் வந்து இட்ஸ் வெரி ஹார்ட் டு டேக் அ டெசிஷன். பட் அந்த டைமில் ஒரு டெசிஷன் அவங்க எடுத்து தான் ஆகணும். எதிராக அவங்க வென்டிலேட்டர் போட்டு ப்ரொலாங் பண்ணி அவங்க எவ்வளோ முடியுமோ ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறாங்களா, இல்லை லைஃப் சப்போர்ட் மைல்டு மெடிசன்ஸ் மட்டும், ஃப்ளூயிட் மட்டும் அது மாதிரி கொடுத்து, சில பேர் இந்த சிபிஆர்லாம் பண்ணாதீங்க, ரொம்ப அவங்களை கஷ்டப்படுத்தாதீங்கம்பாங்க. அது மாதிரி எண்ட் ஆஃப் லைஃப் டெசிஷன் மேக்கிங் வந்து நம்ம எடுக்கணும். ஒரு கேன்சர்லையுமே வந்து ட்ரீட்மெண்ட் டயக்னோஸ் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் ப்ரொசீட் பண்ணுமா, இல்லை வந்து பாலியேட்டிவ் மாதிரி மினிமல் ட்ரீட்மெண்ட்டில் போதுமாங்கிறது டெசிஷன் மேக்கிங் வந்து பண்ணியாகணும். நான் சொன்ன மாதிரி எம்பத்தி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய டாக்டர் சொல்கிறது நிறைய பேர் உணர்ந்து தான் சொல்லுவாங்க. எப்படி எங்கள் வீட்டில் யாராவது ஆச்சுன்னா என்ன பண்ணுவேன்னா அதாம்மா பண்ண போகிறாங்க அவங்களுக்கு அப்படிம்பாங்க. அதே மாதிரி ஃபால்ஸ் ஹோப்பும் கொடுக்க மாட்டாங்க நல்ல டாக்டர்ஸ். நம்ம ட்ரை பண்ணுறது பண்ணலாம், அது தாண்டி வந்து உழைக்கிறது வந்து சில விஷயங்கள் கஷ்டம் தான் அப்படிங்கிறது சொல்லணும். ஸோ அந்த எம்பத்தியும் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஐ திங்க் இது மாதிரி இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது ஒரு ஓவரால் பேர்ட்ஸ் ஐ வியூ தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இன்னும் நிறைய இருக்குது ஸ்பெசிஃபிக் இதில் வந்து நம்ம ஃபர்தராக வேணால் பேசலாம். நவ் இட்ஸ் ஓப்பன் டு Q&A. தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப ரொம்ப நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அதாவது ஒரு டாக்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அதர் ஃபேக்டர்ஸ் சொல்றது வந்து பெரிய விஷயம். எஸ்பெஷலி அந்த கேக் பாப்பிங் சொன்னீங்க, அந்த பர்த்டே ஃபங்க்ஷன்ல அது வந்து நிறைய நடக்குது. அன்னோயிங்காவே வந்து அது ஒரு ஃபன் அப்படின்னு நினைச்சு பண்ணிட்டு அது சிவியர் இஷ்யூல கொண்டு போய் விடுறதுங்கிறது. ஸோ இந்த மாதிரி ஐ ஓப்பனர்ஸ் எல்லாருமே அவேரா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல தாட்ல, நோபல் தாட்ல தான் நீங்க இந்த வந்து ப்ரோக்ராம் இது மாதிரி நிறைய அவேர்னஸ் நானும் கிரியேட் பண்ணணும்னு சொன்னீங்க. ஸோ ஐ திங்க் இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மா நிறைய பேருக்கு இந்த நியூஸ் போய் சேர்ந்திருக்கு. அவங்களும் அவங்களோட சர்க்கிளுக்கு பாஸ் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கையோட தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், ரொம்ப அழகா சொன்னீங்க. ப்ளீஸ் ஃபோரம் பீப்புள் கொஞ்சம் ஒன் பை ஒன் கொஞ்சம் ஷார்ட்டாக உங்களோட கொஸ்டின்ஸ் இருந்தால் கேளுங்க. வில் கோ ஃபார் 2-3 கொஸ்டின்ஸ் அண்ட் தென் வில் கோ ஃபார் ஃபீட்பேக். ப்ளீஸ் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க ஸோ தட் அவங்க அந்த ஆர்டரில் கால் பண்ணலாம். Please make it short and sweet. Shall I speak now? Yes, Renu ma'am, please. Yes, thank you so much, Dr. Prabhuja. Excellent. No words to say. ஏன்னா அவ்வளோ எமோஷ்னலாகவே கனெக்ட் ஆச்சு நிறைய விஷயங்கள். when you were talking about fits-ஆ இருக்கட்டும், அதுக்கப்புறமா பர்த்டே இதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் எமர்ஜென்சியை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும், தெரியாம வந்து ஒரு ஸ்ட்ரோக் வர்றத எப்படி ஹேண்டில் பண்றது, எத்தனை ஹவர்ஸ்ல வந்து அது நம்ம ட்ரீட்மெண்ட் இமீடியட்டா எடுக்கணும். அதாவது ஒரு 1 hourல இந்த அளவுக்கு வந்து ஒரு கண்டென்ட்டை கொடுத்துருக்குறீங்க. ஏன்னா நம்ம எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். இதுக்கு ரெக்கார்டிங் இருக்குதுங்களா லாவண்யா? நோ மேம், நோ ரெக்கார்டிங். உங்க மைண்ட்ல ரெக்கார்ட் பண்ணுவோம். ஆளாளுக்கு உங்க மைண்ட்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆமா, ஏன்னா இது வந்து எங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்குமா. ஏன்னா ஏற்கனவே ஒரு தளத்துல நாங்க வந்து ரொம்ப பெரிய பெரிய ஆளுமைகளோட அவங்க எங்கேயுமே பேசாத விஷயங்கள் ஷேர் பண்ணது எதுவுமே எங்க கிட்ட இப்போ வந்து ரெக்கார்டிங் இல்லை. அதை நினைச்சு நாங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி இவ்வளோ கண்டென்ட் ஓரியன்ட் இந்த மெடிக்கல்ல வந்து இவ்வளோ விஷயங்கள் அவர் சொல்லியிருக்காரு. இது பாத்தீங்கன்னா எல்லாரும் இப்ப இங்க தளத்துல மேபி இங்க ஒரு 19-20 பேர் தான் இருக்கிறோம்னாலும் ஒவ்வொரு வீட்லயும் இதுல ஏதோ ஒரு விஷயத்துக்கு கனெக்ட் ஆகணும், ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு இல்லையா? அப்போ இது எவ்வளோ ஒரு பொக்கிஷமான விஷயம். இதெல்லாம் ரெக்கார்டிங் கட்டாயமா தேவைங்கிறது தான் நான் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சோ மச் பிரபுஜா. தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட் லாவண்யா. தேங்க்யூ டி. தேங்க்யூ. क्वेश्चन எதுவும் இல்லையா? क्वेश्चन தான் சொன்னாங்க, நீங்க ஃபீட்பேக் சொல்லிட்டு போயிட்டீங்க. क्वेश्चंस வந்து நிறைய இருக்கு. ஆனா அது நான் இப்போ இந்த ஷார்ட் டைம்ல வந்துட்டு கேக்குறதுக்கு எனக்கு இதுவா இருக்கு. ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான்,
ஒரு எமர்ஜென்சின்னு ஹாஸ்பிட்டல் போகும்போது நீங்க சொல்ற மாதிரி டாக்டர்ஸ் ஜென்வினா நமக்கு வந்து கைட் பண்றாங்களா அப்படின்றது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு 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 மக்களா நான் கேட்கணும்னா, போன உடனே எங்களை வந்து thousands ஆஃப் டெஸ்ட் எடுத்துட்டு வான்னு சொல்லும் போது அந்த இடத்துல வந்துட்டு எங்களுக்கு ஒரு ஜர்க் பேக் இருக்கு. அது எங்களோட மைண்ட் செட்டா இல்ல அது யதார்த்தமா? இல்ல சில இதுக்கு எசென்ஷியலா நம்ம பண்ணி தான் ஆகணும் சில டெஸ்ட். நான் சொன்ன மாதிரி மத்த ஃபீல்ட விட இதுல வந்து அன்சர்டனிட்டி அதிகம். நம்ம இதுதான்ட்டு நீங்க ஆல்ரெடி ஒரு 4 டாக்டர் பார்த்துட்டு ஒரு கிளினிக்ல போவீங்க. ஆல்ரெடி நீங்க பார்த்தது டெஸ்ட் இருக்கும். இல்ல பார்த்த அவங்களோட ஒப்பீனியன் இருக்கும். இது வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஃப்ரெஷ்ஷா அவங்க வருவாங்க. அவங்களுக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. அந்த அட்ரினலின் ரஷ்ல தான் நாங்க பண்றதே முக்காவாசி இது. ஸோ இட்ஸ் அ டோட்டலி அன்சர்டன் பிளேஸ். ஸோ சில டைம் வந்து இது மாதிரி விஷயங்கள்ல நம்ம சில எக்ஸ்ட்ரா டெஸ்ட்டும் பண்ண வேண்டியிருக்கும். இது மாதிரி சிச்சுவேஷன்ல. ஏன்னா இதுவா அதுவான்னு நம்மளுக்கு கண்டுபிடிக்கிறதும் ரொம்ப கஷ்டம். வி டோன்ட் ஹேவ் மச் டைம். எதையுமே மிஸ் பண்ணிடவும் கூடாது. ஸோ வந்து அது சென்சிபிளா பண்ணலாம். நம்ம இருக்கிற ஸ்டடீஸ் வச்சு எது பண்ணலாம், எதை அவாய்ட் பண்ணலாம்னு நம்ம வச்சு சென்சிபிளாவும் பண்ணலாம். பட் நிறைய டைம் வந்து இது மாதிரி சிச்சுவேஷன்ல டாக்டர்ஸ்க்கு நிறைய விஷயங்கள் பொறுமையா உட்கார்ந்து பண்ற டைம் இல்லாததுனால அதிகமா டெஸ்ட் பண்றதுக்கும் நீங்க சொல்ற மாதிரி வாய்ப்பு இருக்கு. ஸோ 2மே இருக்கு. ஸோ 2 பேரும் சேர்ந்துட்டு ஒரு மிடில் கிரவுண்ட் வரும். ஏன்னா அட்டெண்டர்ஸும் ஹேண்டில் பண்ணுவாங்க. இல்ல இது நேத்து தான் இசிஜி எடுத்தேன். இதை அவாய்ட் பண்ணலாமா? இந்த ஸ்கேன் போன வாரம் தான் பண்ணேன். இதை அவாய்ட் பண்ணலாமான்னு கேட்டுட்டும் சம்டைம்ஸ் சில டெஸ்ட் கேன்சல் பண்றதும் இருக்கு. ஸோ 2மே இருக்குதான். தேங்க்யூ சார். Yeah, thank you Professor. கமலகிருஷ்ணன் சார். குட் ஈவினிங் சார். எக்ஸலண்ட் ப்ரெசன்டேஷன். சோஷியல் மீடியாவில் வந்து தேர் மோர் ஸ்பீக் அபவுட் லோடிங் டோஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது இன்கேஸ் ஆஃப் ஏதாவது செஸ்ட் பெயின் ஏதோ வருது, அது செஸ்ட் பெயினும் கேஸ்ட்ரிக்கும் லோடிங் டோஸ் பற்றி சொல்கிறாங்க. அது லோடிங் டோஸ் ஒன்று வாங்கி வச்சுக்கிறது பெட்டரா சார்? ஒரு 40+ உள்ளவங்க எல்லாமே பேக்கெட்டில் அது வந்து அது செஸ்ட் பெயின் கூட தெரியாது, இல்லை கேஸ்ட்ரிக் இருக்கலாம். அந்த மாதிரி சமயத்தில் அந்த லோடிங் டோஸ் போட்டு ஏதாவது சைட் எஃபெக்ட் வந்துடுமா? ஐ மீன் ஹார்ட் அட்டாக் இல்லாமல் இருந்தாக்கா? ஹார்ட் அட்டாக் பொறுத்த வரைக்கும் ஈவன் இசிஜியை வச்சு நம்ம சொல்ல முடியாது சார். ஆக்சுவலா ஹாஸ்பிட்டலே போறீங்கனாலும் இசிஜி, எக்கோ டெஸ்ட், அப்புறம் என்சைம்ஸ் டெஸ்ட்னு ஒன்று பண்ணுவோம். ஹார்ட்டுக்காக அட்டாக் இருக்கா இல்லையான்னு பிளட் டெஸ்ட்ல பார்ப்போம். இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து க்ளூ தான் கொடுக்கும் நமக்கு. இசிஜி நார்மலா இருந்து, எக்கோ நார்மலா இருந்து, அந்த பிளட் டெஸ்ட் நெகட்டிவா இருந்து கூட ஆன்ஜியோ பண்ணும்போது ரத்த நாளங்கள்ல அடைப்பு இருக்கு. ஸோ அதர் வேவும் இருக்கலாம். இசிஜி எல்லாம் அப்நார்மலா இருந்து ஆன்ஜியோ பண்ணும்போது நார்மலா இருக்கும். ஸோ வந்து ஹார்ட் பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி எக்ஸாக்ட் ராக்கெட் சயின்ஸா இன்னமும் வந்து மெடிசன் வந்து வரல. அது வர்றதும் கஷ்டம். ஏன்னா ஒவ்வொரு ஹியூமனும் ஒரு மாதிரி டைப்பு. எக்ஸாக்டா நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது நிறைய விஷயங்கள். ஒரு ஏஐ மாதிரி, ஒரு ரோபோட்டிக் மாதிரி பண்ண முடியாது. ஸோ வந்து இது எல்லாமே க்ளூ தான். ஹாஸ்பிட்டல் செட்டப்லேயே உங்களுக்கு க்ளூ தான் கொடுக்குது இசிஜி இதுங்கும்போது. அப்படிங்கும்போது இந்த சார்பிட்ரேட்னு ஒரு மாத்திரை தான் காமனாக எல்லாரும் வச்சிருப்பாங்க. அது மாதிரி பேக்கெட்ல வைக்கிறது. அது என்ன ப்ராப்ளம்னா சம்டைம்ஸ் பிபி உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்னால அன்ஸ்டேபிள் ஹார்ட் அட்டாக் சொல்லுவோம். பிபி கம்மியா இருக்கும் சில பேருக்கு ஹார்ட் அட்டாக்னால. அது மாதிரி இருக்கிறவங்க அந்த சார்பிட்ரேட் போட்டாங்கன்னா இன்னும் கம்மியாயிடும் பிபி. அந்த ரிஸ்க் இருக்கு. ஸோ வந்து ஒரு ரொம்ப டிராவல் பண்றீங்க, உங்களுக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டி இல்லை, உங்களால ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ள ஒரு மெடிக்கல் ஃபெசிலிட்டிக்கு போக முடியாது, அது மாதிரி மாட்டிக்கிறீங்க. எமர்ஜென்சிக்கு ரொம்ப எமர்ஜென்சிக்கு இந்த மாத்திரைகள் போடலாம். எக்கோஸ்பிரின், ஆஸ்பிரின், குளோபிலெட்ங்கிற மாத்திரை, அட்டோர்வாஸ்டாட்டின்ங்கிற மாத்திரை. இது வந்து லோடிங் டோஸ். இதுதான் நாங்கள் யூஸ்வலா கொடுப்போம். எமர்ஜென்சிக்கு இது ஒரு ஹாஃப் டோஸ் வந்து போட்டுக்கலாம். ஹாஃப் டோஸ் இல்லை ஃபுல் டோஸ் கூட இது மாதிரி சிச்சுவேஷன்ல போடலாம். பட் அவங்களால ஒரு 10 நிமிஷத்துல ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ள ஹாஸ்பிட்டல் ரீச் பண்ண முடியும்னா பெட்டர். தெரியாம போட வேண்டாம், என்னன்னு தெரியாம. இன்னொன்று அந்த பேண்டோசிட்னு ஒரு இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க. ஸோ கேஸ்ட்ரைட்டிஸ்க்கு இதுவாகும். ஆனால் அதே இன்ஜெக்ஷன் நிறைய ஹார்ட் அட்டாக்லையும் செட்டில் ஆகும் பெயின். ஸோ அது போட்டோன்னு செட்டில் ஆயிடுச்சுன்னா கேஸ்ட்ரைட்டிஸ்ன்னு கிடையாது. நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் கோரிலேட் பண்ணி தான் பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணும். ஸோ வந்து எமர்ஜென்சி, ரொம்ப எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நீங்கள் லோடிங் டோஸ் எடுக்கலாம். வீட்டில் தனியாக இருக்கீங்க, டக்குன்னு ஹெல்ப் கிடைக்காதுன்னா எடுத்துக்கலாம் லோடிங் டோஸ். அது எடுக்கிறதுனால ரொம்ப மேஜர் ப்ராப்ளம் வராது. பட் அந்த சார்பிட்ரேட் மாத்திரை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். பிபி கம்மியாக இருக்கும்போது அதை எடுத்துட்டா பிபி இன்னும் ட்ராப் ஆகிட சான்ஸ் இருக்கு. ஆனால் அந்த மாத்திரையை அவாய்ட் பண்ணுவோம். வெங்கட்ராமன் சார். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் ஃபார் த பியூட்டிஃபுல் எக்ஸ்பிளனேஷன். குட் ஈவினிங் டாக்டர். ரொம்ப அருமையான ஒரு
presentation and like no with lots of information. ஒரு 1 hourக்கு ரொம்ப நேரமா நீங்களும் more than 1 hour you have been like no present here. Your doctor's profession is a very patient profession அப்படின்னு சொல்லுவாங்க. பேஷண்ட்ஸோட டீல் பண்ணும்போது பேஷண்ட்ஸ் நமக்கும் வரணும் அப்படின்வாங்க. ரொம்ப அருமையா சொன்னீங்க, நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க. இப்போ லைக் நோ ஐ have multiple role, wear multiple hats. என்ன செய்யணும் அப்படின்றது ஒண்ணு. ரெண்டாவது ஒரே ஃபாலோ அப் கொஸ்டின் as an ஹெல்த் இன்சூரன்ஸ் அட்வைசர், இன்னைக்கு எல்லாரும் கேட்டா லைக் நோ மெடிக்கல் இன்சூரன்ஸ் கம்பெனிஸும் ஒரு ஹாஸ்பிட்டல்ஸும் லைக் நோ தே டூ அ ஸ்கேம் ஆன் த பேஷண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல வேற ஐ எம் டோட்டலி லைக் நோ nullifying that question itself, but as a common man யாராவது கேட்கும்போது நான் அது வந்து எப்படி உங்கள்கிட்ட வாங்கிக்கணும்னு நினைக்கிறேன் டாக்டர். தேங்க்யூ வெரி மச் டாக்டர். ஸோ நான் சொன்ன மாதிரி சீன் சேஃப்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சார். எனி ஆக்சிடென்ட்டோ ஒரு ஃபிட்ஸோ ரோட்டில் நடக்குது, ரோட்டில் எந்த இன்சிடென்ட் அன்டுவர்டாக நடந்தாலும் சீன் சேஃப்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் கேர் கிவராக இருந்தாலும் உங்களோட சேஃப்டி இஸ் த ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. உங்களுக்கே திருப்பி நீங்கள் பாட்டு நடு ரோட்லேயே உட்காந்து ஏதோ பண்ணுறீங்க, உங்களை திருப்பி இன்னொரு வண்டி இடிச்சுட்டு போகிறதும் பார்த்துருக்கோம் நம்ம. அதனால சீன் சேஃப்டி இஸ் த ப்ரியாரிட்டி. ஃபர்ஸ்ட் அந்த குழந்தைய வந்து முடிஞ்ச வரைக்கும் சேஃபாக வந்து ரோடோட ஓரமாக கொண்டு போகணும் ஃபர்ஸ்ட். அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் வந்து நான் சொன்ன மாதிரி ஃபிட்ஸோ ஏதோ வந்திருக்குன்னா ஒரு சைடு லெஃப்ட் லேட்டரல்ல ஒரு கழிச்சு படுக்க வைக்கணும். அது இல்லாமல் முதல்ல வந்து நீங்கள் கால் ஃபார் ஹெல்ப், ஒரு ஆம்புலன்ஸோ ஒரு சர்வீஸோ வந்து இமிடியேட்டா, ஏன்னா நீங்க கூப்பிட்டதுலேருந்து தான் அவங்க ரெடியாகி வர போறாங்க. ஸோ நீங்க கேர் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் யூ ஷுட் ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். ஆம்புலன்ஸ்க்கோ இதுக்கோ கால் பண்ணிட்டு தான் நீங்க என்ன பண்ண முடியும்னு பார்க்கணும். அதுல வந்து நம்ம நான் சொல்ற மாதிரி பிஎல்எஸ் ட்ரெயின் ஆனாதான் நம்மளால அது பண்ண முடியும். பேசிக் லைஃப் சப்போர்ட். அதுக்கு தான் வந்து we are starting ஆகஸ்ட்லேருந்து we are starting a pilot program ரிவைவ் 1 அப்படின்ட்டு, எனி ஒன் கேன் சேவ் அ லைஃப் அப்படிங்கிற மாதிரி. ஸோ வி ஆர் கோயிங் டு ட்ரெயின் பீப்புள். இது மாதிரி ஸ்கூல்ஸ்ல காலேஜஸ்ல இது மாதிரி இப்போ உங்க ஆஃபீஸ்ல நீங்க தெரியும் ஒரு 20 பேருக்குன்னா கூட வில் கம் அண்ட் ட்ரெயின். அது வந்து இப்போ இது மாதிரி சுச்சுவேஷன்ல என்ன பண்றது அப்படிங்கிறது நம்ம இது பண்ண போறோம். அது வந்து நீங்க என்ன சொல்றது, ஒரு ஆன்சரா நான் வந்து அதை டீச் பண்ணிட முடியாது. ஸோ அதை ட்ரெயின் ஆகி ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணாதான் வந்து அது மாதிரி சுச்சுவேஷன்ல என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியும். அதாவது சொல்ற மாதிரி தெரிஞ்சதை விட நீங்க தெரியாத விஷயங்கள் பண்ணாம இருந்தாலே இட் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல். நீங்க அது மாதிரி ஓரமா வச்சுட்டு சிபிஆர் ட்ரெயினா இருந்தீங்கன்னா சப்போஸ் பல்ஸ் செக் பண்ணலாம். இங்க நெக்ல இருக்கு இல்லையா, இங்க வந்து நீங்க செக் பண்ணீங்கன்னா பல்ஸ், ஏன்னா ரொம்ப மேஜர் இதுல வந்து இந்த கையில இருக்கிற பல்ஸ்னா வந்து ஃபீல் பண்ண முடியாது. ஸோ நெக்ல வந்து ஒரு 5 to 10 seconds இது மாதிரி கையை 3 விரல்ல இப்படி வச்சுட்டு பல்ஸ் செக் பண்ணலாம். ப்ளஸ் வந்து அவங்க ப்ரீத் பண்றாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்படி பல்ஸ் ப்ரீத்திங் இல்லைன்னா நீங்க வந்து அந்த நான் சொன்ன மாதிரி சிபிஆர் இன்டர்லாக் பண்ணிட்டு செஸ்ட்ல வச்சுட்டு 1 2 3 4 அப்படின்னு 1 and 2 and 3 and அப்படின்னு ஒரு 30 times ப்ரெஸ் பண்ணலாம். ஏர்வே கூட இப்போ வந்து ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான விஷயம். அது கூட நீங்க ஏர்வே மவுத் டு மவுத்னா கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க வெறும் அந்த கம்ப்ரெஷன் பண்ணலாம். உங்களுக்கு பல்ஸ் இல்லைன்னு தெரிஞ்சது, இல்லை அன்ரெஸ்பான்சிவா இருக்காங்க, சுத்தமா ஹார்ட் அரெஸ்ட் மாதிரி உங்களுக்கு தெரியுது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணா இது வந்து மேக்ஸிமம் பண்ணலாம். இது இல்லாமல் எங்கேயா ப்ளீட் ஆகுது, மேஜரா ப்ளீட் ஆகுதுன்னா அந்த இடத்த வந்து துணி ஏதாவது ஸ்ட்ராங்கா போட்டு கட்டலாம். அது மாதிரி சின்ன விஷயங்கள் நம்ம பண்ணலாம். பட் பெட்டர் ஆம்புலன்ஸ் சர்வீசஸ் இது பண்ணிட்டு சொன்ன மாதிரி சீன் சேஃப்டியை கொண்டு வந்துட்டு அவங்கள்ட்ட ப்ராப்பரா ஷிஃப்ட் பண்றது பெட்டர். குட் சமாரிட்டனா யூ ஆர் நாட் கோயிங் டு பி பெனலைஸ்ட் பை எனி லா ஃபார் ஹெல்பிங் அவுட் பீப்புள். அது நீங்க தைரியமா எந்த ஹாஸ்பிட்டல் வேணா சேர்த்துட்டு நீங்க நிக்க கூட வேண்டாம். இந்த மாதிரி சொல்லிட்டு நிக்கிறது எதுக்குன்னா ஒரு டாக்டர் ஒரு அப்ரிஷியேட் பண்ணுவார், நல்ல டாக்டரா இருந்தா நீங்க கூட்டு வந்து வெரி குட் திங்னு ஒரு அப்ரிஷியேஷன் பண்ணுவோம். மற்றபடி நீங்க போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்றதோ யாரும் இது பண்ணாங்க நம்பர் கொடுக்கறது எதுவுமே அவசியம் இல்லை. குட் சமாரிட்டன் லா படி நீங்க வந்து ஹெல்ப் பண்ணிட்டு நீங்க ஹாஸ்பிட்டல்ல ட்ராப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணலாம். பட் யூ ஹேவ் டு கெட் ட்ரெயின். பேசிக் லைஃப் சப்போர்ட்ல வந்து ட்ரெயின் ஆனாதான் நம்ம வந்து ஃபர்தரா ஹெல்ப் வந்து அந்த குழந்தைக்கு அது மாதிரி இதுல வந்து பண்ண முடியும். முடிஞ்ச வரைக்கும் அந்த டைட்டா இப்போ காலர்னா போட்டிருக்காங்க ட்ரெஸ் அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸை கொஞ்சம் லூஸ் பண்ணி விடலாம். அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க கூட்டம் கூடாம அது மாதிரி பண்றது பண்ணலாம். தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் क्वेश्चन அவங்க கேட்டது வந்து அந்த இன்சூரன்ஸ்
இன்சூரன்ஸ் வந்து அது டிபேட்டபிள் தான். நாங்களே நிறைய என்ன காமெடினா வந்து மோஸ்ட் ஆஃப் த டாக்டர்ஸ் ஒர்க்கிங் இன் த சேம் ஹாஸ்பிட்டல் காண்ட் அஃபோர்ட் தட் ஹாஸ்பிட்டல். தட் இஸ் த கிளியர் கட் ப்ராக்டிக்கல் சிச்சுவேஷன் இன்னைக்கு. ஸ்டார் ஹெல்த் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணும்போது 10-15 இயர்ஸ் முன்னாடி வேற மாதிரி இருந்தது. இன்னைக்கு பிரைவேட் இது, பட் ஸ்டில் ப்ராக்டிகலி ஐம் சேயிங் it has evolved. They have changed. They have started rejecting a lot of cases. So வந்து insurance is under really bad position. இப்போதைக்கு அதுதான் ப்ராக்டிக்கலா இருக்கு. பட் சில இது வந்து நீங்க உங்களால அதிகமா பிரீமியம் கட்ட முடியும்னா they are serving well. அதுல வந்து பயங்கரமா கவரேஜ் இருக்கு, டாப் அப் அது இதுன்ட்டு இருக்கு. ஸோ இட்ஸ் மோர் ஆஃப் அ எக்கனாமிக் திங்கா தான் போயிட்டு இருக்கு, பிசினஸ் திங்கா தான் போயிட்டு இருக்கு. பட் அட்லீஸ்ட் ஹேவ் அ பேசிக் இன்சூரன்ஸ். ஒரு ஏன்னா எமர்ஜென்சிக்கு மட்டும் வந்து த வெரி நெக்ஸ்ட் டேலேருந்து இட் வில் பி ஸ்டார்டிங் கவர் ஆயிடும். நீங்க மற்ற இல்னஸ்க்கு வந்து இது டைம் கேட்பான், இவ்வளவு நாள் ஆயிருக்கணும் பாலிசி போட்டு இருக்கும். பட் எமர்ஜென்சி சுச்சுவேஷன் மட்டும் இமிடியேட்டா 24 ஹவர்ஸ்ல வந்து அந்த ரொம்ப ஷார்ட் டைம்ல இருந்து இதுவாயிடும், கிளியர் ஆயிடும். ஸோ எமர்ஜென்சிக்கு எனிவேர் வந்து தே ஹேவ் டு ப்ரொசீட் வித் அது. அண்ட் லா படியும் வந்து வி கான் டிலே ட்ரீட்மெண்ட் டு எமர்ஜென்சி பேஷண்ட்ஸ் ஸ்டேட்டிங் எக்கனாமிக்கலா ப்ராப்ளமா இருக்குன்னு. ஏன்னா நிறைய டைம் எஃப்ஓசின்னு சொல்லுவோம், ஃப்ரீ ஆஃப் சர்வீஸ்னு. நிறைய டைம் எமர்ஜென்சி கிரிட்டிக்கல் கேர் இதுல வந்து ஹாஸ்பிட்டல் வில் ஹேவ் அ ஃபண்ட் and they will be trying to make it free of service கூட பண்ணிட்டு GHO ஃபர்தரா இது பண்ணாங்க. அந்த எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் வந்து டிலே பண்ண மாட்டாங்க. இங்க மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ்ல ஓரளவுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ற எல்லா இடத்துலயுமே வந்து they will have a system பேக்கப் மாதிரி. ஸோ அதுக்கு வந்து அவங்க மணி இல்லைனாலுமே அந்த இதை வந்து ப்ரொவைட் பண்ணி இப்போ அட்லீஸ்ட் வென்டிலேட்டர்லயாவது போட்டு தான் வந்து ஷிஃப்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து எல்லா ஹாஸ்பிட்டலும் இப்போ வந்து they are very aware and they are doing whatever possible. But insurance is always a debatable thing. Maybe insurance expert can give much more idea. Thank you, doctor. Thank you, sir. But you should have some kind of insurance, definitely. Thank you, sir. Thank you, sir. So any other questions? Please, we are almost 1.5 hours கிட்ட ஆக போகுது. So we have to value the time of this. So 1 or 2 feedbacks share பண்றீங்களா? I think sir நிறைய இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுத்திருக்காங்க. ஷோரோட போயிடலாம்னு பார்த்தோம் பீச்ல, அப்படியே உள்ள நடுக்கடலுக்கு போயிட்டோம். சிவகனி மேம் வந்து ஸ்டாஃப் நர்ஸ், அவங்களை பத்தி மென்ஷன் பண்ணி ஆகணும். அவங்க நிறைய சப்போர்ட் இந்த ப்ரோக்ராமுக்கு சார். ஏன்னா எனக்கு வந்து தெரிஞ்ச சர்க்கிள்ல நான் டாக்டர்ஸ் என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் கூப்பிடுவேன். அதை தாண்டி எனக்கு அதிகமான சப்போர்ட் டாக்டர்ஸ் மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ல கொடுத்தது வந்து சிவகனி மேடம் தான். skeleton of a medical system fraternity. இந்த செஷனுக்கு சங்கர் சாருக்கும் ஆனந்தி மேடம்க்கு தேங்க்ஸ் சொல்லிருக்கேன். ஏன்னா they referred you for this session, so thank you. சிவகனி மேம் ப்ளீஸ். PJ, one more information. சிவகனி மேம் வந்து ஒரு நல்ல போட்டோகிராஃபர். ஓ சம கவிஞர் நிறைய சொல்லலாம் சார். வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரோகிராம் நான் சொன்னேன். ஒரு மாதிரி இந்த மாதிரி ஒரு பேஷண்ட் கூட்டி வந்தாங்க. இந்த டாக்டர் நல்ல போட்டோவும் எடுப்பாரு அப்படினாங்க. என்ன அவன் பார்த்தான், அது வச்சு நான் என்ன பண்றது, இப்ப ட்ரீட்மெண்ட் வேணும். சிவகனி மேம் வச்சு இந்த நேரத்துக்கு என்ன பண்றது? கரெக்ட்டா சொன்னீங்க சார். அபார்ட் ஃப்ரம் தட் எக்ஸலென்ட்டா இருந்துச்சு. சூப்பர் மேடம். ரொம்ப எலாபரேட்டடா கொடுத்தீங்கன்னு சொல்லணும். ஒவ்வொரு சர்வீஸ்ல இருக்கீங்களா மேடம்? எஸ் சார். பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் மென்டர் ஸ்டாஃப் ட்ரெய்னர் சார். எங்க மேம்? சார் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் மென்டர் ஸ்டாஃப் சார். சூப்பர் நர்சஸ் ட்ரெய்னர். சூப்பர். ஓகே சார். சார் கொஷின்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை சார். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு ஸ்லைடை பற்றியும் ரொம்ப அழகாக தெளிவாக சொன்னீங்க. ஸோ பேசிக் நாலேஜை விட ரொம்ப எக்ஸலண்ட்டாக கொடுத்துருக்கீங்க சார். வாழ்த்துக்கள் சார். நான் கூட எமர்ஜென்சி மெடிசனில் நீங்கள் ஏதாவது ஒரு பார்ட் எடுத்து ப்ரெசென்ட் பண்ணுவீங்கன்னு நினச்சேன். பட் ஒவ்வொரு பார்ட்டையுமே நீங்கள் ரொம்ப விரிவாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. உங்க வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்கு. கொஞ்சம் மைக் கிட்ட வச்சு பேசுங்க ப்ளீஸ். ஐ திங்க் டிராவல்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கேக்குதா மேம்? எஸ் மேம். எஸ் சார். ஒரு ஸ்லைடுமே ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது சார். நான் நினைச்சேன் நீங்க ஏதாவது ஒரு எமர்ஜென்சி ஃபீல்டு மட்டும் பேசுவீங்கன்னு நினைச்சேன். பட் எல்லா ஃபீல்டையுமே நீங்க கவர் பண்ணது ரொம்ப சிறப்பா இருந்தது. வாழ்த்துக்கள் சார். இந்த 1 hour வந்து இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் டைம் ஃபார் எவ்ரி ஒன். தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்க சொன்னீங்க இப்போ வந்து புதுசா வந்து அந்த எமர்ஜென்சி சர்வீசஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்குறதா. ஸோ அதை பற்றி என்ன ஆன்லைன் செஷனா சார் இல்லை ஆஃப்லைனா? அதர் தன் தட் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பேசிக் ஐடியாஸை கொடுத்தீங்கன்னா நியர்பை பீப்புள்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சார். தேங்க்யூ ஸோ மச். நம்ம கவர்மெண்ட்லயும் வந்து தாய் ப்ரோட்டோகால்னு ஒரு இது டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களே கவர்மெண்ட்ல என்னன்னா, ஏன்னா இங்க பிரைவேட்ல இருக்கிற நிறைய ஃபெசிலிட்டிஸ் கவர்மெண்ட்ல இன்னைக்கும் இல்லை.
ஸோ அதில் வச்சு என்னென்ன பண்ண முடியும் எக்கனாமிக்கலான்ட்டு நிறைய விஷயங்கள் வந்து தாய் ப்ரோட்டோகால்னு அவங்களே பீடியாட்ரிக்ஸில் எஸ்பெஷலி வந்து டாக்டர் இந்துமதி, டாக்டர் காஞ்சனமாலா அப்படிங்கிறவங்கன்னா வந்து ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. தனியாக புக்கோ ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப கம்மி இதில் அவங்க எம்பர் பண்ணி இது மாதிரி ட்ரெயின் பண்ணி நிறைய ஸ்டாஃப் நர்ஸை ட்ரெயின் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க கவர்மெண்ட். Thank you, sir. Please, one more feedback. Shankar sir, I would like to call you, sir. Shankar sir, thank you so much for helping me in arranging this session. ஆனா நீங்க இல்லைன்னா ப்ரொஃபசர் சாரோட செஷன் வந்து கிடைச்சிருக்காரு நமக்கு. Shankar sir, please. நான் என்ன சொல்றேன்? ஃபீட்பேக் சொல்லுங்க. ஃபீட்பேக் பாடுறத பத்தி சொல்லிடாத ஃபீட்பேக் பழக்க தோஷத்துல. என்ன பீஜே? ஸ்ருதி மேல போலன்னு சொல்லிடாத ஃபீட்பேக். நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன், அது இங்க சொல்ல மாட்டேன். இது ஆக்சுவலா நானும் சிவகணி சொன்ன மாதிரி தான் ஏதோ 1-2 டாபிக்ஸ் இது டச் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நினைச்சேன். பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. இவ்வளோ இது இருக்குது அப்படின்ட்டு. மேபி என்ன சொல்றது, எங்களுக்கு மீன் ஆஃபீஸ் சைட்லேயும் வந்துட்டு எமர்ஜென்சி இதெல்லாம் லைக் மேபி ஏதாவது செஷன்ஸ் கொடுக்கலாமா என்னங்க அப்படிங்கிற மாதிரி நான் அப்படி திங்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு அவேர்னஸ் இதுக்காக மேபி கார்பரேட்ஸில் கூட இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் அப்படி யோசிச்சிருந்தேன். பட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு பிஜே. தேங்க்யூ அலாட். தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. சங்கர் சொல்லிட்டு தான் அது இதுவாச்சு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏதோ ஷேர் பண்ணுறோம் அவ்வளோதான் நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன். அதுதான். தேங்க்யூ. யா தேங்க்யூ உங்க நேமோட யாவா மேம்? எஸ் சார், கண்டுபிடிச்சிட்டீங்க சீக்ரெட்டா. முதல்ல கெஸ் பண்ணல, அப்புறம் தான் தோணுச்சு எனக்கு. நல்லா இருக்கு பிஜே. அந்த லோகோ இது அது டிசைன் பண்ணது இஷான். எஸ். ஓ அப்படியா? அகாடமி லோகோ வந்து டிசைன் பண்ணது வந்து இஷான் தான். சோ தேங்க்யூ. சோ எல்லாமே கனெக்ட் ஆயிருச்சு சார் இன்னைக்கு நிறைய சர்க்கிள். ஓகே உஷா மேம், உங்களோட இதோட இன்னைக்கு வந்து செஷன் இது பண்ணலாம். அதுக்கப்புறம் யாருக்காவது ஃபீட்பேக் क्वेश्चंस இருந்தா ப்ளீஸ் டோன்ட் ஹெசிடேட், எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. நான் சார் கிட்ட கேட்டுட்டு we do the needful things. வாய்ஸ் மெசேஜா கூட அனுப்பிச்சாலும் ஓகே. எஸ் சார், தேங்க்யூ. உஷா மேம் ப்ளீஸ். உஷா மேம் வந்து ஜெர்மன் டீச்சர். அவங்க so she is doing wonderful job. Yes ma'am, please. இங்கில ஜெர்மனும் டீச் பண்றோம். ஓ சார், ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ் சார் உங்க வேல்யூபிள் டைம்க்கு. நீங்க ஒரு எக்ஸாம்பிள் கோட் பண்ணீங்க இல்லையா, ஹாஃப் பக்கெட் வாட்டர்ல கூட டேஞ்சர் இருக்கலான்ட்டு. எங்க வீட்ல அதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி இது நடந்தது. எனக்கு முன்னாடி பிறந்த பிரதருக்கு அந்த மாதிரி ஆக்சுவலா நடந்தது. எங்க அம்மா வந்து she was fetching water. அந்த டைம்ல வந்து பக்கெட்ல ஸ்லிப் ஆகி குழந்தை வந்து உள்ள விழுந்துட்டாங்க. நல்ல வேலைக்கு கால்ல கொலுசு இருந்ததுனால அந்த சவுண்ட் கேட்டு அவங்க உடனே எடுத்துட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அன்கான்சியஸா இருந்திருக்காங்க. வீட்லயே வச்சு ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. ஹி சக்சஸ்ஃபுல் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட். நீங்க சொன்னது வந்து புரிஞ்சுக்க முடிஞ்சது. பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அவங்களுக்கு இருந்திருக்கு அந்த இதுல. ஆமாங்க சார். அண்ட் ஆல்சோ நீங்க ஒரு சின்ன மயக்கம், சின்ன வாந்தி, ஸ்ட்ரோக்கோ இல்ல ஹார்ட் அட்டாக்கோ எல்லாமே வந்து ரிஸ்கா இருக்கலாம் அப்படின்ட்டு நீங்க சொன்னீங்க. சின்ன ஒரு ஜா பெயின் இதெல்லாம் கூட நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரிகரிங் ஃபேக்டரா இருக்கலாம். ஒரு லாங்கர் ஒரு ஹிக்கப்ஸோட பிரசன்ட் பண்ணாங்க. ஒரு ஸ்ட்ரோக் பேஷண்ட் வெறும் ஹிக்கப்ஸ் மட்டும் இருந்தது. விக்கல். ஓகே ஓகே. விக்கல் கூட ஸ்ட்ரோக்கா இருக்கலாம். ஓகே. அதுல ஒரு நக்கலும் இல்ல. ஓகே. My father died out of stroke only. So actually he was coming through Pandian Express. எங்க வீட்டுக்காக மதுரைக்கு வந்துட்டு இருந்தாரு. ட்ரெயின்லயே அவருக்கு ஏதோ ஆயிருக்கு போல இருக்கு. ட்ரெயின்ல இருந்து இறங்கச்சேவே he was losing his control. எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு ஒரு 4-5 hours கழிச்சு தான் வந்துட்டு இங்க இருந்து என்ன பண்றதுனே தெரியாம கார் வச்சு திருப்பியும் சென்னை கூட்டிட்டு போய். ரெண்டு டைப் இருக்கு. அடைப்பு ஏற்படுறது ஒரு ஸ்ட்ரோக், ப்ளீடிங் ஸ்ட்ரோக்கும் இருக்கு. அது வந்து ரொம்ப சம்டைம்ஸ் வந்தா ஃபாஸ்டா இதுவாயிடுவாங்க. சோ இந்த மாதிரி வந்து இப்போ ஹிஸ்டரி இந்த மாதிரி இருக்கச்சே இப்போ நாங்க எந்த விதத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும் டாக்டர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா? இப்போ ஹிஸ்டரி ஆஃப் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு எங்க அப்பாக்கு, அதே மாதிரி ஸ்ட்ரோக் இந்த மாதிரி இருக்கு. சோ மெயினா தனியா டிராவல் பண்ண கூடாது. அந்த மாதிரி பீப்பிள் யாராவது ஒரு ஹெல்ப் இருக்கணும். இல்ல we lost him அந்த ஹிஸ்டரி, அந்த ஃபேமிலி ஹிஸ்டரி இருக்கவங்களுக்கு ஜெனரலா சொல்றேன். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு. சோ அவங்களால பண்ண முடியாத டைம்ல வந்து யாராவது ஒருத்தர் அசிஸ்ட் பண்ணி அவங்கள இது பண்ண முடியணும். மற்றபடி ப்ரிகாஷனரியா இருக்கணும். அவங்க என்னென்ன டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறாங்களோ அது மாதிரி விஷயங்கள். ஸோ அது சொன்ன மாதிரி ஃபிட்ஸ் இருக்கிற பேஷண்ட் வந்து தே ஷுட் ஹேவ் அ குட் ஸ்லீப். அவங்க ஸ்லீப் லூஸ் பண்ணாங்கன்னா தே கேன் ஹேவ் அ ஃபிட்ஸ். மாத்திரையை டிஸ்கண்டினியூ பண்ணாங்கன்னா ஃபிட்ஸ் வரலாம். ஸோ டிரைவிங் அண்ட் ஸ்விம்மிங் அவாய்ட் பண்ணுறது, அது மாதிரி அந்தந்த இல்னஸ்க்கு அவங்க எஜுகேட் பண்ணுவாங்க இல்லையா டாக்டர்ஸ். ஸோ அந்தந்த விஷயம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். ஓகே டாக்டர். தேங்க்யூ ஸோ மச். I think நிறைய almost 1.5 hours ஆயிடுச்சு சார். Thank you so much for your valuable time. நிறைய ஆன்சர்ஸ் பண்ணிருக்கீங்க. டாக்டர் அன்பு
அன்பு குருவே. டாக்டர் வந்திருக்காங்க. ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் யாராவது இருந்துச்சுனாலும் சார் வந்து வாய்ஸ் நோட் போட்டா கூட வில் செக் அண்ட் வில் கெட் பேக் டு யூ. இப்பதான் நான் பார்த்தேன், கொஞ்சம் லேட்டா தான் வந்தேன். நீங்க அந்த தாய் ப்ரோட்டோகால் சொல்லும் போது தான் வந்தேன். சூப்பர். பட் ஐம் ஷுர் நல்லா தான் இருந்திருக்கும். மேபி நீங்க அந்த டிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஒரு ரிட்டன் இதுல, ஏன்னா நம்ம ரெக்கார்டிங் திருப்பி கேட்க முடியாது. பட் நீங்க ரிட்டன்ல ஒரு சின்ன புல்லட்டின் பாயிண்ட்ஸ் மாதிரி ஈவன் ரெட் போர்ட்ல எதுனா போட்டீங்கன்னா நிறைய பேருக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஷூர் டாக்டர். தேங்க்யூ அன்பு சார். ஸோ தேங்க்யூ பிரபு சார். ஸோ மச் என்ன சொல்றதுன்னா, அதாவது சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிற எவ்வளோ மைனூட் டீடைல்ஸ் மேட்டர் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நான் உங்க செஷன்ல புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு நம்ம அதை வந்து பெருசா ஏதோ ஒரு இதுல அப்படிங்கிற மாதிரி கொண்டு போறோம். ஆனா சின்ன சின்ன கேர்லெஸ்னஸ்னா அந்த சுச்சுவேஷன் கொண்டு போய் விடுதுங்கிறத ரொம்ப கிளியரா சொன்னீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஐ ஓப்பனர் வந்து தெளிவா நீங்க சொல்லியதுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இது வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி பயப்படாதீங்க கமலகிருஷ்ணன் சார், எல்லா ஹிக்கப்ஸும் ஸ்ட்ரோக் கிடையாது. பயப்படாதீங்க, சாதாரண விக்கலா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி அதான் சார் வந்து அடிஷ்னலா சொன்ன மாதிரி மியூசிக் இதெல்லாம் பண்ணீங்கன்னா இன்னமும் ஹாப்பியா லைஃப் போகும் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் டாக்டரும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் எல்லாம் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஹாப்பி லிவிங், ரிலாக்ஸேஷன் எல்லாமே கிடைக்கும்ன்றதுலே கான்சென்ட்ரேட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார். சங்கர் சார் உங்களுக்கு ஸ்பெஷல் மத்தவங்களுக்கு கஷ்டமாயிடுது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா அடுத்து உங்களோட ரிவைவ் ஒன்லையும் யாஸ் அகாடமியோட சப்போர்ட் இருக்கும். வி டு சப்போர்ட் யூ. அதுக்கான எங்க சைடுல இருந்து மெயின்லி ஆன் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ். எஸ் சார். ஸோ ஏன்னா அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது, எஸ்பெஷலி 9th and 11th, ஸோ தட் போர்டு எக்ஸாம் இருக்காது. ஓகே ஸோ 9th and 11th ப்ளஸ் ஃபர்ஸ்ட் 1 to 3 years ஆஃப் ஆர்ட்ஸ் ஆர் இன்ஜினியரிங் அது மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா they are going to be the future இது and they can make real changes னு பிலீவ் பண்றோம். ஸோ ஃபார் நவ் we are concentrating on schools and colleges. Further corporate as my private institutions இருந்தா we will go and teach them. Okay sir, we definitely will support for that also. Sure. Thank you so much sir. Thank you so much audience. இவ்ளோ நேரம் ரொம்ப பொறுமையா எல்லாருமே வந்து கேட்டு உங்களோட क्वेश्चंसையும் கிளியரா கேட்டீங்க. ரொம்ப ஷார்ட் நோட்ல கிளியரா புரிஞ்சுக்கிற மாதிரி எல்லாரும் புரிஞ்சுக்கிற வகையில எல்லாருமே கேட்டு நல்ல இன்ஃபர்மேஷன் நமக்கு இன்னும் நிறைய கிடைச்சது. So thank you so much. We are very very grateful to you Prabhu sir. Thank you so much sir. Thank you so much. Thanks for hope this இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் வந்து let us continue together sir. Thank you so much. Definitely. Thank you all. We'll meet in the next. Thank you. Thank you so much. Thank you so much.